ராம்கி என்கின்ற இந்த நிறுவனம் 3 துப்புரவு பணியாளர்களை எந்த விதமான பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் மலக்குழியில் இறக்கி 3 பேரும் இறங்கிய 15வது நொடி செத்து போனார்கள். அந்த குழியிலேயே இந்த கான்ட்ராக்ட் எடுத்திருக்கக்கூடிய ரெட்டி என்கின்ற நபர் அப்ஸ்காண்ட் ஆயிடுறாரு. அப்ஸ்காண்ட் ஆயிட்டு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா, உலகம் முழுக்க சானிட்டரி ஒர்க்கை தனியார் மயப்படுத்தணும்னு கொள்கையாவே வச்சிருக்கக்கூடிய வேர்ல்டு பேங்க் இவனை தடை பண்ணுது அப்படின்னா, இவன் கேவலமானவிலும் அதிகேவலமானவனாக முக்குளம் அப்படின்ற ஒரு கிராமத்துல ஒரு பயோ மெடிக்கல் வேஸ்ட் டிஸ்போசல் யூனிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதிலிருந்து ஏற்படக்கூடிய பொல்யூஷனின் காரணமாக அந்த பகுதியில் இருப்பவர்களுக்கு தொடர்ந்து புற்றுநோய் பாதிப்பு ஏற்படுகிறது, கிட்னி பாதிப்பு ஏற்படுகிறது, லிவர் பாதிப்பு ஏற்படுகிறது, உடல் பாதிப்புகள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்ப இப்படிதான் ஸ்டெர்லைட் போராட்டம் பிரச்சனை தொடங்குச்சு. 2025ல 3 வடமாநில தொழிலாளர்கள் லிப்ட் அருந்து விழுந்து குப்பை கிடங்கில் செத்து போயிருக்கிறார். 2010ஆம் ஆண்டு அந்த இடத்தில் விளையாடி கொண்டிருந்த 3 சிறுவர்கள் குழந்தைகள் அந்த கிடங்குக்குள்ள போயிடுறாங்க. போன சிறுவர்கள் பிணம் கூட கண்டெடுக்கப்படவில்லை. 2011 நவம்பர்ல 3 பெண்கள் அங்கு சுத்திகரிப்பு பணிக்காக உள்ளே சென்றவர்கள் பிணம் கண்டெடுக்கப்பட்டதா என்பது கூட தெரியவில்லை. இதற்கெல்லாம் பிறகுதான் 2024ல ராம்கி இன்ஃப்ரா அப்படின்ற நிறுவனம் சென்னையில கொடுங்கையூர் டம்பை ரீலோகேட் பண்ற ப்ராஜெக்டை 217 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்கு. ராம்கி என்விரோ இன்ஜினியர்ஸ் லிமிடெட். இத சுருக்கமா எப்படி எழுதுவாங்க தெரியுமா? REEL அப்படின்னா ரீல். இவன் பேரே ரீல். இந்த ரீல் கம்பெனி 2011 நவம்பர்ல தான் அக்ரிமெண்ட்டுக்கு வருது. கிரேட்டர் சென்னை கார்பரேஷன்ல. யாருடைய ஆட்சி காலத்துல? அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்துல எலக்டோரல் பாண்டு வாங்கி இருக்கிறான் இந்த கம்பெனிக்காரன். என்ன பேர்ல வாங்கி இருக்கிறான்? சென்னை கிரீன்வுட்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்கின்ற பெயரில் இவன் இந்த கான்ட்ராக்டை பெற்று இருக்கிறான். கட்சிகளுக்கு இந்த எலக்டோரல் பாண்ட் 3 கட்சிக்கு நிதி கொடுத்திருக்கிறார்கள். இந்த வேஸ்ட் வெளியெடுக்கிறதுனால மக்களுக்கு பாதிப்பு வராதா அப்படின்னு கேட்கிறாரு பத்திரிகையாளர். வராது சார். எப்படி சார் இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? சார் என் கம்பெனிக்காரே ஒரு 40 பேர் அந்த குப்பைக்கு பக்கத்திலே தான் சார் 40 நாளா படுத்திருக்கான். அவனுக்கே பாதிப்பு வரல, மத்தவனுக்கு எப்படி சார்? இவ்வளவு பெரிய முதலாளி இவர். இந்த முதலாளியை நம்பி நம்முடைய துப்புரவு பணியாளர்களை எப்படி விட முடியும்? இது பலி கொடுக்கிறது தான். இது ஸ்டெர்லைட்டினுடைய வேற ஒரு வெர்ஷன். இத்தனை அட்டூழியங்களையும் செய்கின்ற இந்த ராம்கி நிறுவனத்தினுடைய அந்த ஓனர் யார்? ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தனியார் மயத்திற்கு எதிராக போராடிய தூய்மை பணியாளர்களை நள்ளிரவில் நீதிமன்றத்தை பயன்படுத்தி, காவல்துறையை பயன்படுத்தி அராஜகமாக தமிழ்நாடு அரசு அவர்களுடைய போராட்டத்தை முடித்து வைத்திருக்கிறது. அது மட்டுமின்றி இன்னொரு புறம் இந்த ராம்கி என்கின்ற இந்த தனியார் நிறுவனமானது ஒரு கொலைகார கிரிமினல் பின்னணி கொண்ட நிறுவனம் என்பது தற்போது அம்பலமாகி வருகிறது. இது தொடர்பாக எக்ஸ்க்ளூசிவா நம்முடைய பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் இந்திரகுமார் தேரடி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். வணக்கம் இந்திரா. இந்திரா, முதல்ல இந்த நடவடிக்கை இருக்கு இல்லையா, இப்ப தொழிலாளர்கள் அமைதியாக ஒரு 13 நாட்கள் தொடர்ச்சியா போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த போராட்டத்தை இதுல மறைச்சு பேசுறது ஒன்றும் இல்லை. ஒரு செட்டிங்கா ஒரு மனுவை நீதிமன்றத்தில் போட்டு ஒரு உத்தரவை வாங்கி, அதாவது இந்த தரப்பு தூய்மை பணியாளர்கள் தரப்பு போராடுகின்ற தரப்பினுடைய பதிலுக்கும் கருத்துக்கும் காத்திராமல் அந்த போராட்டத்தை அங்க நடத்தக்கூடாது, வேற ஒரு இடத்துல நடத்துங்க அப்படின்னு நீதிமன்றம் ஒரு உத்தரவை போட்டு அதை உடனடியாக தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் செயல்படுத்தி இப்ப நள்ளிரவில் நேற்று கைது பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பல இடங்கள்ல கீழ்கட்டளை, வேளச்சேரி, இந்த மாதிரி பல இடங்கள்ல கொண்டு போய் வச்சு அவர்களுடைய செல்போனை பிடுங்கி சில இடங்கள்ல கொடூரமான தாக்குதலையும் தூய்மை பணியாளர்கள் மீது காவல்துறை நடத்தி இருக்கிறாங்க. இந்த விவகாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த நடவடிக்கையை எப்படி பாக்குறீங்க? நம்ம பேரலை சார்பா கூட போயிருந்தோம். அந்த போராட்டக்காரர்களுடைய பிரச்சனையை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தொடர்பா பேரலையிலிருந்து செய்தியாளர் சந்தோஷ் அங்க போயிருந்தாரு, ஒளிப்பதிவாளர் மெல்டன் அங்க போயிருந்தாரு. 2 பேரும் அந்த பதிவு பண்ணிட்டு வந்தாங்க. போனவங்க சொன்ன தகவல் என்ன அப்படின்னா, அவங்க ரொம்ப கவனமா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தைய செய்தியாளர்கள் சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஆரம்பத்திலேயே அவர்களுக்கு தெரியும் இதுல ஒரு குண்டுமணி பிசகல் வந்தாலும் இது எப்படியெல்லாம் திரிக்கப்பட்டு விடும் அப்படின்றது குறித்து அதுவும் குறிப்பா இடதுசாரி தோழர்கள் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை, இப்ப இதே போராட்டத்தை ஒருங்கிணைத்தவர்கள் தான் இந்த நிறுவனத்திற்கு எதிராகவோ அல்லது அரசு தரப்பிடமோ பணி நிரந்தர கோரிக்கைக்கு ஒரு வழக்கு போட்டிருக்கிறாங்க, ஊதிய உயர்வுக்கு ஒரு வழக்கு போட்டிருக்கிறாங்க, உழைப்போர் உரிமை இயக்கம் நினைக்கிறேன் அவங்க வழக்கு போட்டிருக்கிறாங்க. ஆமா, இப்படி பல பேர் தொடர்ந்து செயல்பட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு இந்த இஷ்யூவை எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றது ரொம்ப தெளிவா தெரியும். நம்ம செய்தியாளர்கள் போன போதே எந்த கேள்வியா இருந்தாலும் நீங்க எங்கள்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே விளக்கம் சொன்னார். அதே போல அங்க இருக்கக்கூடிய பணியாளர்களிடமும் நம்ம பேசணும். அவங்க முன்வைத்தது ரொம்ப
பேரலையில் அந்த வீடியோ ஓப்பனிங்லேயே நீங்க பார்த்தாலே தெரியும், ரொம்ப தெளிவா அவங்க சொல்லியிருப்பாங்க. நம்பர் 1, இது பணி நிரந்தரம் கோருவதற்கான போராட்டம் அல்ல. இது எதற்கான போராட்டம்? இப்ப எங்களை தனியாருக்கு மாத்தி இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நாங்க எந்த திட்டத்தின் கீழே பணியாற்றினோமோ அந்த திட்டத்திலேயே நாங்கள் தொடர வேண்டும்னு கேட்கிறாங்க. அதை ஒட்டி அதை பிறகு பேசுவோம். ஏன் அதை கேட்கிறாங்க அப்படின்றதுக்கு பிறகு வருவோம். இதை அவங்க கேட்கிறாங்க. இன்னொன்னு அவங்க ரொம்ப தெளிவா சொல்றது, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2021 ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது இதே பணியாளர்களுடைய கோரிக்கைகளை அரசு பரிசீலிக்க வேண்டும் என்றும் எந்த விதமான காத்திருப்புக்கும் இடம் கூடாமல், அதாவது நீதிமன்றத்துக்கு கூட காத்திருக்க தேவையில்லை என்று சொல்லி உடனடியாக அமல்படுத்தணும்னு அவர் வலியுறுத்தி இருந்தார். அதை நினைவூட்டுவதற்காக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தான் நடத்துகிறோம் அப்படின்றத அவங்க சொல்லியிருந்தாங்க. நீங்க பார்த்தாலே தெரியும், அவங்க எந்த டிராமாட்டிக்கான சீன்ஸும் அங்க அவங்க பண்ணல. மாறாக வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்க வருபவர்கள் சில கடுமையான வார்த்தைகளை பேசுறாங்க. அதற்கு அவர்கள் தான் பொறுப்பாளியே தவிர போராட்டக்காரர்கள் பொறுப்பாளி அல்ல. தவறா புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப திமுகவினரும் திமுக ஆதரவாளர்களும் பாருங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இது சரியா அது சரியான்றாங்க. இப்ப நீங்க தானே வாக்குறுதி கொடுத்துருக்கிறீங்க. ஆமா, இப்ப அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் யார் ஆதரவு தெரிவிக்க வந்தாலும் அந்த ஆதரவை திரட்டி கொள்வது அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி ஒரு கட்சி தன்னுடைய வெற்றிக்காக எவ்வளவோ ஆதரவுகளை திரட்டுவதற்கு உழைக்கிறதோ அது போல அந்த மக்களும் அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு யாராவது ஆதரவு தெரிவிக்க வர்றாங்கன்னா வேண்டான்னு விரட்டுறது இல்ல, மாறாக வாங்கன்னு அரவணைச்சுக்கிறாங்க. நம்மளும் செய்தியாளர்கள் போன போது அதே அரவணைப்போட தான் அவங்க வெல்கம் பண்ணிக்கிட்டாங்களே தவிர யாரையும் அவங்க நிராகரிக்கல. அப்போ அங்க நடப்புற வேற யாராவது பேசுறாங்கன்னா அது அவர்கள் மீதுதான் அந்த போராட்டத்திற்கு உள்நோக்கம் கிடையாது. ஆனா போனவர்களுக்கு உள்நோக்கம் உண்டு. அது தனி, அது வேற, இது வேற. அத இதோட பொறுத்து இன்னைக்கு ஊடகங்கள்ல அதான் பார்க்க முடியுது. இப்ப இவர்களை எல்லாம் இப்ப தூய்மை பணியாளர்களோட ஈக்குவலைஸ் பண்ணி இப்ப கலைஞரை பர்சனலா பேசுறாங்க, ஸ்டாலினை அதெல்லாம் பேசுற நபரை தான் நீங்க அவங்க எல்லாம் பேசுனதுக்கு பிறகுதான் நம்ம களத்துக்கு போனோம். ரொம்ப தெளிவா அவங்க யாருமே அதை ரசிக்கல. கலைஞரை உரிமையில் பேசியதையோ அல்லது கலைஞருடைய வயது குறிப்பிட்டு பேசினதையோ அங்க இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்களோ அல்லது போராட்டக்காரர்களோ ரசிக்கல. மாறா இது இப்படிலாம் பேசினா என்ன ஆகும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்களுக்கு இன்னும் கான்சியஸா இருக்கணும்ன்ற கவனம் தான் அவங்களுக்கு வருகிறது. அப்ப அவங்கள நீங்க சொன்னது போல நீதிமன்றத்திலிருந்து ஒரு தீர்ப்பு, நீதிமன்றம் 1000 சொல்லும் சார், நீதிமன்றம் எச்சில உருள்றது கூட சரின்னு சொல்லும். நாளைக்கவே சொன்னுச்சா பட்டணப்பாக்கம் வழியா வந்தா மீன் கடை இருக்குது, அதேதான் ஸ்மெல் அடிக்குது. ஆமா, அந்த லூப் ரோட்ல போயிட்டு 1008 பேருக்கு தெரியாது அந்த நீதிபதியின் மூக்கை துளைத்து இப்ப அவங்களுடைய வாழ்வாதாரத்தை துளைக்க பார்த்தார். ஆனா இதே திமுக அரசு என்ன செய்தது என்றால் அங்க மீன் விற்பனைக்கு என்று ஒரு பெரிய அங்காடியை திறந்து தந்தது. அப்ப அப்படியேதான் நம்ம அவங்கள அகாமடேட் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ இந்த இடத்துல இவங்கெல்லாம் வராம இருந்திருக்கணும் அப்படின்னா ஆரம்பத்திலேயே சரியான விதத்தில் இது ஏற்கனவே சாம்சங் தொழிலாளர் போராட்டத்துல நமக்கு ஒரு முன் அனுபவம் இருக்கிறது. அந்த பிரச்சனையில மற்ற நபர்கள் போய் பேசுனதுக்கும் கடைசியா ஏவா வேலு அவர்கள் போய் பேசுனதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை அங்க இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களே சொல்றாங்க, அல்லது சிபிஎம் காரர்களோ சிஐடியு காரர்களோ சொல்றாங்க. வேலு வந்ததற்கு பிறகு இந்த பேச்சுவார்த்தையினுடைய கோணம் என்பது சரியாக நகர தொடங்கியது அப்படின்னு. அப்ப சீனியர்ஸை முதலே அனுப்பி இருக்கலாம், சரியான விதத்தில் கையாண்டு இருக்க வேண்டும், அதில் தவறியது. அந்த தவறுக்கு பிராயச்சித்தம் தேடிக்கொள்வது அப்படின்றதற்குள்ளே எல்லாம் போகாமல் மேன் ஹேண்டில் பண்ணது அப்படின்றது இன்னும் ரொம்ப கடுமையான விமர்சனத்திற்கு ஆளாக வேண்டி இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த அரசு இவ்வளவு பாப்புலரா ஒரு 4 வருஷ கவர்மெண்ட் கண்டினியூ ஆகுமானா, இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல திமுக அரசு இவ்வளவு பாப்புலரா கண்டினியூ ஆகிறது ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். அப்ப அப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு இமேஜ் இருக்கும் பொழுது, உண்மையாகவும் அது இருக்கும் பொழுது, இப்படியான விஷயங்கள்ல அரசு தவறுவது அப்படின்றது அவங்களுடைய ப்ரையாரிட்டிஸ் ரீசெக் பண்ணிக்கிட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை தான் இதுல இல்ல. இப்ப இத பாக்குறப்ப என்னன்னா, சமூக நீதி அப்படின்னா அது இடஒதுக்கீடு, மாணவர்கள் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு இது மட்டும்தான் சமூக நீதி அப்படின்னு ஒரு குறுகிய பார்வை இருக்கும் அப்படின்னு தோணுது. இல்ல, அப்படியான பார்வைகளை ஏற்படுத்துகிறது இந்த நிகழ்வு. அப்படியான பார்வைகளை ஏற்படுத்துது. ரொம்ப இந்த பிரச்சனையில பெரியார், தந்தை பெரியார் அவரு ஆசிரியர் வீரமணி அறிக்கையில தெளிவா குறிப்பிட்டுறாரு, நகர சுத்தி தொழிலாளர்கள் அரசு பணியாளர்களை தான் வச்சிருக்கணும் தந்தை பெரியாரே சொல்லுகிறார் அப்படின்றத வலியுறுத்துகிறார். நான் அதை என்னுடைய அப்பா ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியில ஆசிரியராக வேலை பார்த்தவர், என்னுடைய அம்மா இது மருத்துவத்துறையில பணியாளராக வேலை பார்த்தவர், 2 பேரும் அரசு ஊழியர்கள். இந்த 2 நிறுவனங்கள்லையுமே அவங்க அம்மாவும் வெவ்வேறு மருத்துவமனை அலுவலகங்கள்ல வேலை பார்த்துருக்கிறாங்க, அப்பாவும் வெவ்வேறு பள்ளிக்கூடங்களுக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு. அதை பார்க்கும்போது அங்கேயும் நான் தூய்மை பணியாளர்களா பார்த்திருக்கேன். ஆனா அவங்களுடைய அந்த அத்தாரிட்டி இருக்குல்ல, அந்த வளாகத்துக்கு உள்ளுக்குள்ள
அவங்க கூனி குறுகி நிக்கவே மாட்டாங்க. அந்த வளாகத்துக்கு உள்ள அவங்க அந்த வளாகத்தையே ஓன் பண்ணி நிற்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இந்த அரசு அடிப்படையில் பாதுகாப்பு வழங்கி இருக்கிறது. பொருளாதார ரீதியாகவும் பாதுகாப்பு வழங்கி இருக்கிறது, பணி ரீதியாக பாதுகாப்பு வழங்கி இருக்கிறது, சமுதாய ரீதியாக அவங்களுக்கு ஒரு பெரிய கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அவங்க அந்த பில்டிங்ல ஒரு பார்ட், அந்த அலுவலகத்துல ஒரு பார்ட். ஆனா இவங்க அப்படி இல்லை. வந்துட்டு போறவங்க இவங்களை ட்ரீட் பண்ற விதமும், நிரந்தர பணியாளர் ஒருத்தரை ட்ரீட் பண்ற விதமும் ரெண்டு வேற வேற. அதே போல இந்த நிரந்தர பணியாளர்களுடைய பிள்ளைங்க யாருமே திரும்ப இந்த வேலைக்கு வர்றது கிடையாது. குறைந்தபட்சம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல அவங்க இருந்திருந்தாங்க அப்படின்னா அந்த பென்ஷனை வாங்கிட்டு அந்த பையன் வீட்டுல கூட இருப்பானே தவிர திரும்ப இந்த துப்புரவு பணிக்க வரவே மாட்டான். ஏன் அப்படின்னா இதனுடைய கொடுமை என்னன்றது சொல்லிதான் வளர்க்கப்படுறாங்க. ஆனா இந்த பிரைவேட் ஒர்க்கர்ஸ் அப்படி இல்லை. இவங்க டிபெண்டா மாற்றப்படுறாங்க. யாருக்கு டிபெண்டா மாற்றப்படுறாங்க? எல்லாத்துக்கும் யாரோ ஒரு பணம் படைத்தவர்களுடைய தயவை நாடுபவர்களாக மாற்றப்படுகிறார்கள். அப்படி மாறும் பொழுது அவங்களுடைய நிலை மாறாது, அந்த இழிவு நீங்காது. இந்த இழிவு 2000 ஆண்டுகால இழிவுன்னு நம்ம சொல்லுகின்ற இந்த இழிவு எப்படி தொடர்கிறது என்பதை யோசித்து பார்த்தால் இவர்களை ஏதிலிகளாக மாற்றி வைத்திருந்தது இந்த சாதிய கட்டமைப்பு. இறுக்கமான சாதிய கட்டமைப்பில் வெளியே இவர்களை நிறுத்தி வைத்திருந்தது. அப்போ இவங்க எல்லாத்துக்கும் இந்த கட்டமைப்பை டிபெண்ட் பண்ணியே இருக்க வேண்டிய சூழல் இருந்ததுனாலதான் இந்த சாதி இவ்வளவு காலம் நிலைத்து இருக்கிறது. அப்போ இதை மீண்டும் மறுநிர்மாணம் செய்கின்ற மாதிரி இந்த முயற்சிகள் கொண்டு போய் விட்டுறதுன்றதுதான் பெரிய வருத்தத்துக்குரியது. ஆசிரியர் ரொம்ப தெளிவா வலியுறுத்துறது, எதை முன்னுரிமை கொடுக்கணும், சமூக நீதிக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்றத அவர் சொல்றதுக்கு காரணம் அதுதான். அவர் ரொம்ப சரியா பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாரு. அதை தான் இந்த அரசு போக்கஸ் பண்ணியிருக்கணும். ஆனா அதற்கு பிறகு மேன் ஹேண்ட்லிங், நமக்கு இந்த போலீஸினுடைய அடக்குமுறை அப்படின்றத பார்வையாளர்கள் பார்த்திருப்பாங்களான்னு தெரியாது. ஆனா நாம நேரடியா ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு வகையில சந்திச்சிருக்கிறோம். மில்டன் தான் அந்த வீடியோல சொல்லியிருந்தாரு, அது பிடி கிடையாது, அது ஒடி. அந்த போலீஸுடைய பிடி அப்படின்றது நம்ம கையை பிடிக்கிறது இல்லை, நம்ம கையை ஒடிக்கிற அளவுக்கு அது வலிமையா இருக்குவாங்க. அவ்வளவு மோசமா அவங்கள தூக்கி அப்புறப்படுத்தி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக இன்னும் 2 கட்ட பேச்சுவார்த்தை கூட நடத்துங்க, இன்னொரு 3 கட்ட பேச்சுவார்த்தை கூட நடத்துங்க. அவங்களால போக்குவரத்து இடையூறு ஏற்படாத வகையில நீங்க போக்குவரத்தை நெறிப்படுத்துங்க. எந்த போக்குவரத்து இடையூறும் வரல. ஒரு 500 மீட்டருக்குள்ள அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுவும் பாதசாரிகள் நடமாடும் இடத்துலதான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பாதசாரிகள் நடப்பதற்கும் இடம் கொடுத்துதான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப இதையெல்லாம் அப்புறப்படுத்தித்தான் பாதசாரிகளுக்கு இடம் கொடுக்கணும்ன்றத யாருமே நம்ப மாட்டாங்க. அப்போ அதை அரசு சரியாக கையாண்டிருக்கணும். இன்னொரு பக்கம் இந்த நிறுவனம் எப்படிப்பட்ட நிறுவனம் அப்படின்றத அரசு கவனிக்கணும். ஆமா, அது அந்த கேள்விக்குதான். அந்த நிறுவனத்தை குறித்து அதனுடைய பின்னணின்றது மிக படு பயங்கரமா வந்திருக்குது. நீங்க பேரலையில அதை விரிவா சொல்லியிருந்தீங்க. அந்த நிறுவனம் யாருடையது, அந்த நிறுவனத்தின் பின்னணி என்ன, அவங்களுக்காக ஏன் இவ்வளவு தீவிரமா டிஎம்கே செயல்படுறாங்க அப்படின்றத சொல்லுங்களேன். இந்த நிறுவனம் 90களில் தான் தொடங்கப்படுது. ராம்கி குரூப் ஆஃப் கம்பெனிஸ். இந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு வந்துட்டாலே அது பல துறைகளிலும் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமா மாறுது. இந்த நிறுவனம் என்னென்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்றத உதாரணங்கள்ல இருந்தே நம்ம பார்க்கலாம். இந்த நிறுவனம் இப்ப சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியது எதுல அப்படின்னா வேஸ்ட் டிஸ்போசல் அல்லது வேஸ்ட் டு எனர்ஜி. இது 2 வேஸ்ட் டிஸ்போசல்ல 2 இருக்கு. ஒன்னு சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இன்னொன்னு வேஸ்ட் டு எனர்ஜி. இந்த 2 வகையான ப்ராஜெக்டையுமே தமிழ்நாட்டில் இவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இந்த நிறுவனத்தை பற்றி எளிமையா சொல்லணும் அப்படின்னா, தூத்துக்குடிக்கு எப்படி ஒரு ஸ்டெர்லைட்டோ அது போல இந்தியா என்கின்ற மொத்த நாட்டுக்கும் அல்லது தமிழ்நாடு மட்டுமே எடுத்துக்கொண்டாலும் இந்த ராம்கி நிறுவனம் பெரிய சீர்கேடை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, கடந்த 2022 ஒரு ஆங்கில ஊடகத்துல ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்துல, மதுரைக்கு பக்கத்துல விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள்ல தொடர்ந்து பல பேர் கிட்னி டயாலிசிஸுக்காக மருத்துவமனைக்கு வர்றாங்க. ஏன் இவங்க கிட்னி டயாலிசிஸுக்காக இவ்வளவு பேர் ஒரே ஊர்ல இருந்து எப்படி வர்றாங்க, ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த முக்குளம் அப்படின்ற ஒரு கிராமத்துல ஒரு பயோ மெடிக்கல் வேஸ்ட் டிஸ்போசல் யூனிட் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இந்த நிறுவனத்தை யார் வச்சிருக்கிறா அப்படின்னா, ராம்கி எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்ட் லிமிடெட் அப்படின்ற ஒரு பயோமெடிக்கல் அண்ட் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டி இதை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இதுல இருந்து ஏற்படக்கூடிய பொல்யூஷனின் காரணமாக அந்த பகுதியில் இருப்பவர்களுக்கு தொடர்ந்து புற்றுநோய் பாதிப்பு ஏற்படுகிறது, கிட்னி பாதிப்பு ஏற்படுகிறது, அல்லது லிவர் பாதிப்பு ஏற்படுகிறது, உடல் பாதிப்புகள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்ப இப்படிதான் ஸ்டெர்லைட் போராட்டம் பிரச்சனை தொடங்குச்சு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருக்கு அது ஏதோ ஒரு உபாதையை ஏற்படுத்தி கொண்டே இருப்பதை அந்த மக்கள் கண்டறிகிறாங்க. அதுதான் இதனுடைய துவக்க புள்ளியா மாறுது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு புள்ளியை விருதுநகர்ல பார்க்க முடிகிறது. சரி, விருதுநகர்ல 2022 இப்படி ஒண்ணு இருக்கே அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீதிமன்ற வழிகாட்டுதல இதை இழுத்து மூடுங்கன்னு சொல்ற அளவுக்கு தான் இந்த நிறுவனம் நடந்திருக்கிறது. ஆனா இந்த நிறுவனம் இன்னும் இது மட்டும்தான் இவங்களுடையதா, விருதுநகர்ல ஒரு ஃபெசிலிட்டி, சென்னையில ஒரு ப்ராஜெக்ட், இவ்வளவுதானா அப்படின்னா கிடையாது. தமிழ்நாடு முழுக்க பல்வேறு நகராட்சிகள்ல, மாநகராட்சிகள்ல, மருத்துவமனைகள்ல, அரசு அலுவலகங்கள்ல இந்த ராம்கின்ற நிறுவனம்
வெவ்வேறு பெயர் கொண்ட தன்னுடைய துணை நிறுவனங்களின் மூலமாக கான்ட்ராக்டுகளை எடுத்து வைத்திருக்கிறது. இப்ப சென்னையிலேயே வந்து இவங்க பண்ற ப்ராஜெக்ட் எல்லாம் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, சென்னை என்விரோ சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் CESPL அப்படின்ற ஒரு பேர்ல எடுக்கிறாங்க. இதுவே ஹைதராபாத்ல போய் பார்த்தோம் அப்படின்னா ஹைதராபாத் முனிசிபல் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற பேர்ல ப்ராஜெக்ட் எடுத்து வச்சிருக்காங்க. பெங்களூர்ல ஒரு பேர்ல ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க. இந்த ப்ராஜெக்டுகளுடைய லட்சணம் என்ன அப்படின்றத தமிழ்நாட்டுக்கு வெளியே இருந்து முதல்ல அணுகுவோம். 2010ஆம் ஆண்டு ஹைதராபாத்ல ஜவஹர் நகர் அப்படின்ற இடத்துல ஒரு குப்பை கிடங்கு இருக்கிறது. இந்த ஜவஹர் நகர் குப்பை கிடங்கு தான் ஹைதராபாத்ல இருப்பதிலேயே மிகப்பெரிய அல்லது ஒரே குப்பை கிடங்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சென்னையில இந்த கொடுங்கையூர், அப்புறம் பல்லாவரத்துல இருந்து மேடவாக்கம் போற ரோட்ல ஒரு கிடங்கு இருக்கும். இந்த மாதிரியான சில இடங்கள் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அங்க ஒரே இடம் தான். எவ்வளவு ஏக்கர் பரப்பளவுனா 340 ஏக்கர் பரப்பளவுல. அந்த 340 ஏக்கரை விட குறைந்த அளவு கொண்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்கள் அதை சுற்றி வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் இதன் காரணமாக பெரிய பாதிப்புகள், இதுல இருந்து வரக்கூடிய துர்நாற்றம் என்பது 6 கிலோமீட்டர் வரைக்கும் நாசம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்றது அந்த இடத்தின் மீது புகார். 2010ஆம் ஆண்டு அந்த இடத்தில் விளையாண்டி கொண்டிருந்த 3 சிறுவர்கள், குழந்தைகள் அந்த குடங்குக்குள்ள போயிடுறாங்க. போன சிறுவர்கள் காணவில்லை, பிணம் கூட கண்டெடுக்கப்படவில்லை. 2011 நவம்பர்ல 3 பெண்கள் அங்கு சுத்திகரிப்பு பணிக்காக உள்ளே சென்றவர்கள் என்ன ஆனார்கள் என்றே தெரியவில்லை, காணாமல் போய்விட்டார்கள். பிணம் கண்டெடுக்கப்பட்டதா என்பது கூட தெரியவில்லை. இப்படி 2010 2011லயே இவங்க மேல புகார்கள் தொடங்குது. அந்த ஜவஹர் நகர் இடத்துல இருக்கக்கூடிய அந்த டம்ப் யார்டை இடம் மாற்ற சொல்லி நீதிமன்றம் பலமுறை அறிவுறுத்தி விட்டது. ஆனாலும் மாற்றப்படவில்லை. இப்ப அது என்னவா மாத்தி இருக்கிறாங்க அப்படின்னா, வேஸ்ட் டு எனர்ஜி, குப்பையிலிருந்து ஆற்றலை உற்பத்தி செய்வது அப்படின்றதுக்காக அங்க வந்து பவர் பிளான்ட்டை வந்து இன்ஸ்டால் பண்றாங்க. அந்த பவர் பிளான்ட்டை இன்ஸ்டால் பண்ணி 2025ல 3 வடமாநில தொழிலாளர்கள் லிப்ட் அருந்து விழுந்து அதே ஜவஹர் நகர் குப்பை கிடங்கில் செத்து போயிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் பிறகுதான் 2024ல ராம்கி இன்ஃப்ரா அப்படின்ற நிறுவனம் சென்னையில கொடுங்கையூர் டம்பை ரீலோகேட் பண்ற ப்ராஜெக்டை 217 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்கிறது. எந்த ஜவஹர் நகர் டம்ப் யார்டை இவனால மேனேஜ் பண்ணவும் முடியாம பல பேர் மர்மமான முறையில் காணாமல் போகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்களா, செத்து போகிறார்களா என்பது தெரியாமல் இருக்கிறதோ, அந்த ஒரு நிறுவனம் கொடுங்கையூர்ல இருக்கக்கூடிய டம்ப் யார்டை வந்து ரீலோகேட் பண்ற ப்ராஜெக்ட் எடுத்திருக்கிறாங்க. அதுல இருந்து அதே பாணியில் ஆற்றல் உற்பத்தி செய்கின்ற ப்ராஜெக்டையும் சேர்த்து எடுத்திருக்கிறார்கள். சரி, இதெல்லாம் எடுக்கிறாங்களே, இப்படி எடுப்பவர்கள் எவ்வளவு தொகைக்கு இதை எடுக்கிறார்கள் அப்படின்றத கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஏன்னா அரசு தரப்புலையோ அல்லது அரசு ஆதரிப்பவர்கள் தரப்புலையோ வைக்கப்படுற வாதம் என்ன அப்படின்னா, தனியாரிடம் கொடுக்கும் பொழுது ரொம்ப எஃபிஷியன்டாக இது செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு லிஸ்டே வந்து போடுறாங்க. PF தருவாங்க, பண்டிகை காலத்தில் டபுள் ஊதியம் தருவாங்க, இது தருவாங்க, அது தருவாங்கன்னு ஒரு லிஸ்ட் போட்டு அதனால போங்க இப்படி வந்து மேயர் வந்து சொல்றாங்க, அமைச்சரும் சொல்றாங்க, திமுக ஐடி விங்கும் அதை வந்து பிரச்சாரம் பண்றாங்க அவங்க அபிஷியல் பேஜ்லயே. இது எவ்வளவு வந்து ஒரு அசிங்கமான விஷயம் இல்ல. இவ்வளவு சொல்றாங்கல்ல, சம்பளம் தருவாங்க அப்படின்றத பத்தி அவங்களுடைய பார்வை என்ன? ஏன் சம்பளத்தை பத்தி பேச மாட்டாங்க? PF கொடுக்கல, PF பிடிக்கிறாங்க. ESI கொடுக்கல, ESI பிடிக்கிறாங்க. இந்த ரெண்டும் சம்பளத்திலிருந்து பிடித்தம் செய்யப்படுது. அவங்க 23,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒருத்தரை 15,000 சம்பளத்துக்கு மாத்துறாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு 2 நாள் சம்பளம் லேட் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து கதி கலங்குது. ஒரு 1000 ரூபாய் ஒரு மாசம் ஷார்டேஜ் ஆயிருச்சு அப்படின்னா யார்கிட்ட வாங்குறது, எங்க வாங்குறதுன்னு தெரியாம அல்லல்பட வேண்டியதா இருக்குது. ஆனா தூய்மை பணியாளர்களுடைய வாழ்க்கை நிலை என்ன, அவங்க வசிக்கின்ற இடம் என்ன, அவங்களுடைய சாதிய பின்னணி என்ன, இவ்வளவையும் யோசித்து பார்த்தால் இந்த 8,000 ரூபாய் கட்டுன்றது அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய இடியை இறக்குவதாக மாறும். அவங்களுடைய அடிப்படை வாழ்க்கையவே சீரழிக்கக்கூடியதாக மாறும். இன்றைக்கு ஒரு அரசு ஊழியர் ஒருவர் இந்த பணிக்கு வருகிறார். இப்போ வந்து ஒருத்தர் வந்து பிரைவேட் கான்ட்ராக்டுக்கும் போறாரு, அதே நேரத்துல இன்னொருத்தர் வந்து நிரந்தர பணியாளராகவும் போறாரு. அந்த நிரந்தர பணியாளருடைய சம்பளம் எவ்வளவு இருக்கும் அப்படின்றத கணக்கு பண்ணோம் அப்படின்னா, 7வது பே கமிஷன்ல பே லெவல் 1 படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, சமீபத்துல மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்காங்க 2025ல. அதுல வந்து கிட்டத்தட்ட 73 ஸ்வீப்பர், 24 கார்டனர், 2 வாட்டர்மேன், 49 சானிட்டரி ஒர்க்கர், 4 வாட்ச்மேன். இவ்வளவு வந்து கிரேட் டி, கடைநிலை லாஸ்ட் கிரேட் சர்வெண்ட்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய பே லெவல் 1 ரிவைஸ்டு பே எவ்வளவுன்னு பார்த்தோம் அப்படின்னா, மினிமம் அவங்களுடைய பேசிக் பே 15,700 இருந்து அதிகபட்சம் 58,100. இந்த 15,700 அடிப்படை ஊதியம்னு கருதுறோம் அப்படின்னா 55% DA பஞ்சப்படி 8,635 ரூபாய், HRA 1,500 ரூபாய் சென்னைக்கு,
சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ் 360 ரூபாய், மெடிக்கல் அலவன்ஸ் 300 ரூபாய், ஸ்பெஷல் காம்பன்சேட்டரி அலவன்ஸ் 100 ரூபாய், வாஷிங் அண்ட் அதர் அலவன்ஸ் 200 ரூபாய், மொத்தம் 26,785 ரூபாய். ஒரு அரசு ஊழியராக துப்புரவு பணியாளர் ஒருத்தர் போனார்னா சம்பளம் வாங்குவார். ஆனா 20 வருஷம் இந்த என்யூஎல்எம் ப்ராஜெக்ட்ல மாடா உழைச்சு உடம்பெல்லாம் நொந்து கோவிட் காலகட்டத்துல அந்த வீடியோ கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாஸ்க வந்து இவன் மூக்கு சீந்தி, இவன் சளிப்பட்டு, இவனுடைய எச்சில் பட்டு, இவனுடைய அசிங்கப்பட்டு அவ்வளவும் பட்ட அந்த மாஸ்க அப்படி அந்த நம்மளே கழட்டும் போது அப்படி நூலை பிடிச்சு தான் கழட்டுவோம். அப்படி நூலை பிடிச்சு கழட்டி தூக்கி போட்டுருவான். அதெல்லாம் தன்னுடைய கைகளால் அப்புறப்படுத்தியவர்கள் அந்த துப்புரவு பணியாளர்கள். எல்லாருக்கும் வந்து இந்த முறையான கிளவுஸோ இதுலயுமே நம்ம மாநகராட்சி தரப்புல என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு கிளவுஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்களே அப்படின்றாங்க. தயவு செய்து கிளவுஸ் கொடுத்து விட்டார்கள் என்று சொல்லுபவர்கள் காலையிலயோ நைட்டோ நீங்க எந்நேரம் ரோட்டுக்கு போனாலும் ஒரு யூனிஃபார்ம் போட்டு ஒரு சர்வெண்ட் நிக்கிறாங்க. அவங்க கையில இருக்கிற கிளவுஸ் காட்டன் கிளவுஸ் போட்டுருக்காங்க. காட்டன் கிளவுஸ போட்டு இந்த துப்புரவு பணியில ஒருத்தர் ஈடுபடலாமா? அவங்க உடம்புக்கு ஏதாவது பாதுகாப்பு இருக்கா? அவங்க முகத்துக்கு ஏதாவது கவசம் இருக்கா? அவங்க காலுக்கு செருப்பு இருக்குதா? ஒண்ணும் இல்ல. இப்ப மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எங்க இருக்கு? மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில படிக்கும் பொழுது அங்க வந்து தூய்மை பணியாளர்கள் இப்ப யூனிவர்சிட்டிக்குள்ள கான்ட்ராக்ட் லேபர்ஸும் இருப்பாங்க. இப்ப அங்க ஒரு அடைப்பு ஆயிருச்சு, ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னா கூட்டிட்டு வந்து மனிதனை மலக்குழியில் இறக்குகின்ற வேலையை அது வந்து கூசாம வந்து செய்வாங்க. அதை நாங்க வந்து தடுத்து போராடி இருக்கிறோம்னு வைங்களா, அது வேற விஷயம். இப்படி ஒரு மெயினான இடத்துலயே ஹைகோர்ட்ல கூட எப்படின்னு தெரியல, அங்கேயும் இப்படி நடக்குவதற்கான வாய்ப்புகள் வந்து ஹைகோர்ட்ல எப்படின்னு தெரியல. ஆனா 2017 பெங்களூர்ல அப் மார்க்கெட் அப்படின்ற இடத்துல CV ராமன் நகர்ல ஒரு மேன்ஹோல் இருக்கு. மார்ச் 7, 2017 அந்த மேன்ஹோலை கிளீன் பண்ண போன இடத்துல 3 துப்புரவு பணியாளர்கள் உயிர் விட்டிருக்கிறார்கள். பொதுவா இந்த பிரைவேட்டுக்கு போகும்போதே பிரைவேட் அப்படின்னாலே என்ன நினைச்சிடறோம்? டெக்னிக்கலி எக்யூப்டா இருப்பாங்க, ரொம்ப மாடர்னா இருப்பாங்க, அவங்களுடைய ஒர்க்கர்ஸ் வந்து ரொம்ப சானிடைஸ்டா இருப்பாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனா இந்த ராம்கி என்கின்ற இந்த நிறுவனம் அங்க 3 துப்புரவு பணியாளர்களை எந்த விதமான பாதுகாப்பு உடைகளும் பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் மலக்குழியில் இறக்கி 3 பேரும் இறங்கிய 15வது நொடி செத்து போனார்கள் அந்த குழியிலேயே. இதை கண்டுபிடிப்பதற்காக ஒரு டீம் அமைக்கிறாங்க, போலீஸ் என்கொயரி நடத்துறாங்க. கண்டுபிடிக்கும் போது அதை நடத்தி கொண்டிருக்க அந்த கான்ட்ராக்ட் எடுத்திருக்கக்கூடிய ரெட்டி என்கின்ற நபர் அப்ஸ்காண்ட் ஆயிடுறாரு. அப்ஸ்காண்ட் ஆயிட்டு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா, நாங்க வெமுலா ஆஞ்சநேயலு அப்படின்ற நபருக்கு சப்கான்ட்ராக்ட் கொடுத்துட்டோம், எங்க நிறுவனம் இதை கொலையை செய்யல, அந்த சப்கான்ட்ராக்ட் எடுத்தவங்க தான் இறக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னவன். அப்படி சொல்றவன் எதுக்கு தலைமறைவாகிற? கோர்ட்ல போய் வாக்குமூலம் கொடுக்க வேண்டியதானே, காவல்துறையிட்ட சொல்ல வேண்டியதானே. காவல்துறை இதையே சுட்டி காட்டி விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்று இந்த நிறுவனத்திற்கு கான்ட்ராக்ட் போட்ட அந்த 3 பேர், அந்த நிறுவனத்தை சேர்ந்த மேனேஜர்ல இருந்து இப்போ 3 பேரை வந்து அதுக்கு பிறகு காவல்துறை கைது செய்யுது. இந்த சப்கான்ட்ராக்ட் போடுறான் இல்லையா, என்ன சொல்றான்? வெமுலா ஆஞ்சநேயலுட்ட நான் சப்கான்ட்ராக்ட் போட்டேனே அப்படின்ட்டு. இது அங்க இருக்கின்ற அந்த பெங்களூரு மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியுமா என்றால் நான் உறுதியாக சொல்லுகிறேன், கண்டிப்பாக அந்த பெங்களூரு மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த ப்ராஜெக்டை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இதற்கு ஒரு முன்னுதாரணம் இருக்கிறது. கடந்த 2021 டிசம்பர் மாதம் வேர்ல்டு பேங்கினுடைய அதிகாரப்பூர்வ வெப்சைட்ல ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. என்னன்னா, 20-month debarment of Ramki Enviro Engineers Limited in connection with a fraudulent practice as part of the capacity building for industrial pollution management. நம்ம ஒரு செய்தி பார்த்தோம், பொல்யூஷனின் காரணமாக, இவன் நிறுவனத்தின் பொல்யூஷன் காரணமாக கிட்னி ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு. அந்த இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு தடுப்பதற்கு தேவையான உட்கட்டமைப்பை பெருக்குவதற்கு இவன் வந்து வேர்ல்டு பேங்கோட ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்றான். ஆனா வேர்ல்டு பேங்க் 20 மாதம் இவனை தடை செய்கிறது. ஏன் தடை செய்து அப்படின்னா, இந்த சப்கான்ட்ராக்ட் இருக்குல்ல, இவன் என்ன பண்ணிருக்கான்னா, இவன் கான்ட்ராக்ட் எடுத்துட்டு இவன் ஒரு 4 பேருக்கு சப்கான்ட்ராக்ட் கொடுக்கறது, அதை இன்னும் மலினமாக செய்வதற்கான வேலையை முயற்சி செய்கிறான். அதை வேர்ல்டு பேங்க்காரன் கண்டுபிடிச்சு இவன் ரொம்ப கேவலமான மோசடி அயோக்கியனா அவங்களும் வந்து ஒரு இன்னும் தனியார் நிறுவனத்துக்கு எதிரானவங்க இல்ல, இந்த மாதிரி பிராக்டிஸ்ல இருக்கிறவங்களாலேயே சகித்து கொள்ள முடியாத ஒரு கேவலமான கம்பெனி தான் ராம்கி நிறுவனம். உலகம் முழுக்க சானிட்டரி ஒர்க்கை வந்து தனியார் மயப்படுத்தணும்னு கொள்கையாவே வச்சிருக்கக்கூடிய வேர்ல்டு பேங்க் இவனை வந்து தடை பண்ணுது அப்படின்னா, இவன் வந்து கேவலமானவனும் அதி கேவலமானவனாக இந்த நிறுவனத்தை சேர்ந்தவன் இருந்திருக்கிறான். அதனால தடை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதே வாதத்தை தான் இவன் இங்கேயும் சொல்றான். எங்க 2017 பெங்களூர்ல
நாங்க எடுக்கல ஒரு அனர், இதை சப்கான்ட்ராக்ட் எடுத்துட்டா, சரி இவனுடைய நம்பகத்தன்மை அப்ப சந்தேகமா இருக்கே அப்படின்றத எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2018 இவன் வந்து ஒரு ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா டோடி மினரல்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்திடம் இருந்து எக்யூப்மெண்ட் வாங்குறாங்க. அந்த எக்யூப்மெண்ட்டை வாங்கினதுக்கு பில்லு கட்டணும்ல, எவ்வளவு கட்டணும்னு நினைக்கிறீங்க? ஒரு 1.27 கோடி ரூபாய். இந்த 1.27 கோடி ரூபாய் என்பது இந்த ராம்கி நிறுவனத்திற்கு எவ்வளவு அளவு அப்படின்றத நான் பிறகு சொல்றேன். இந்த 1.27 கோடி ரூபாயை கட்டணும், கட்டல. கோர்ட்ல விசாரணைக்கு வருகிறது. ஏற்கனவே வந்து கம்பெனிஸ் ட்ரிபியூனல்ல போய் இவன் மேல இன்சால்வன்சி ப்ரொசீடிங் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதை எதிர்த்து வழக்கு நடக்குது. வேற என்ன சொல்றான் அப்படின்னா, நாங்க அப்படி ஒரு அக்ரிமெண்டே போடலான்ட்டான். டேய், உன் கம்பெனி சீல் வச்சு ஒருத்தன் கையெழுத்து போட்டிருக்கிறானே அப்படின்னு கேட்டபோது, அந்த அதிகாரிகளை கையெழுத்து போடுவதற்குரிய அதிகாரிகள் என்று நாங்கள் நியமித்ததற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? டான்சியோட ஞாபகம் இருக்கா? இந்த கையெழுத்தை நான் தான் போட்டேன்றதுக்கு என்ன ஆதாரம்னு ஜெயலலிதா கேட்டாங்கல்ல, அது மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டு தப்பிக்க பாக்குறான். கோர்ட் அதற்கு பிறகு முடிவெடுக்கிறதுன்றது வேற. ஆனா இப்படிப்பட்ட நம்பிக்கை மோசடி பேரொழியாக இவன் இருந்திருக்கிறான். சரி, இந்த 1.27 கோடி தான் இவன் கட்ட வேண்டிய தொகை. இதையவே கட்டாம இருக்கான். இவனுடைய வருமானம் எவ்வளவு? கஷ்டப்படுற கம்பெனியா? ஒருவேளை கஷ்டப்படுற கம்பெனியா இருக்கிறதுனால இப்படி இருந்திருக்குமா அப்படின்னா இல்ல. 2 கான்ட்ராக்டுகளை பற்றி நான் சொல்றேன். 2025 ஒரு வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல வருகிறது. அதாவது கிரேட்டர் ஹைதராபாத் முனிசிபல் கார்பரேஷன் அப்படின்ற ஹைதராபாத்தினுடைய ஜிசிசி மாதிரி ஜிஹெச்எம்சி ஹைதராபாத் கார்பரேஷன், அந்த ஹைதராபாத் மாநகராட்சிக்கும் இவனுக்கும் இடையில ஒப்பந்தம் சைன் பண்றாங்க. எப்ப? 2012. எதுக்கு? 7000 டன் கழிவுகளை மேலாண்மை செய்வதற்கு. ஒரு டன்னுக்கு 2000 ரூபாய், ஒரு நாளைக்கு 7000 டன்னு. அப்போ ஒரு நாளைக்கு இந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் 1.4 கோடி ரூபாய். 1.4 கோடி ரூபாய் ஒரே ஒரு மாநகராட்சியில் ஒரே ஒரு ப்ராஜெக்டுக்கு மட்டும் இவன் வாங்குறவன் 1.27 கோடி ரூபாய்க்கு நான் கையெழுத்தே போடல, கையெழுத்து போட்டவன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றான்னா இவன் எவ்வளவு பெரிய அயோக்கிய பயலா இருப்பான். சரி, சென்னையில அப்ப இவனுடைய ப்ராஜெக்ட் காஸ்ட் எவ்வளவு அப்படின்னா, இந்த சென்னை மாநகராட்சிக்குள்ள இவன் எப்ப நுழையிறான் அப்படின்னா 24/11/2011 தான் இந்த சென்னை மாநகராட்சிக்குள்ள ராம்கி என்விரோ இன்ஜினியர்ஸ் லிமிடெட், இத சுருக்கமா எப்படி எழுதுவாங்க தெரியுமா? REEL அப்படின்னா ரீல். இவன் பேரே ரீல். இந்த கம்பெனி, இந்த ரீல் கம்பெனி 2011 நவம்பர்ல தான் அக்ரிமெண்ட்டுக்கு வருது கிரேட்டர் சென்னை கார்பரேஷன்ல. யாருடைய ஆட்சி காலத்துல? அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்துல சென்னை மாநகராட்சியில இப்படியான கான்ட்ராக்ட் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 7 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் போடுறாங்க. மார்ச் 2012 இருந்து மார்ச் 2019 வரைக்கும். இது குறித்து சென்னை கார்பரேஷன் போட்ட ரெசல்யூஷனே ஆன்லைன்ல PDF அவைலபிளா இருக்கு. என்ன ரெசல்யூஷன் அப்படின்னா 6 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான ரெசல்யூஷன். 6 மாசம் ஏன் எக்ஸ்டெண்ட் பண்றாங்கன்னா 7 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்க முடியாது, காரணம் தேர்தல் வந்துருச்சு. அப்படி தேர்தல் வந்த காரணத்தினால 6 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தேர்தலுக்கு அடுத்தும் இவன் கான்ட்ராக்ட் தொடர்ற மாதிரி செட் பண்றாங்க. அப்பதான் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு மறுபடியும் இவனுக்கே கான்ட்ராக்டை கொடுக்க முடியும்ன்றதுக்காக, அதே போல தேர்தல் முடிந்ததற்கு பிறகு மறுபடியும் இவனே கான்ட்ராக்டுக்கு வர்றான். இந்த 6 மாச எக்ஸ்டென்ஷன் பீரியடுக்கு எவ்வளவு பணம் அப்படின்றத சொல்லுது யாரு? கிரேட்டர் சென்னை கார்பரேஷன். 1909.70 ரூபாய் ஒரு டன்னுக்கு. 2025 இன்றைக்கு ஜிசிசியினுடைய வெப்சைட் தகவலின்படி 6150 மெட்ரிக் டன் கழிவுகள் சென்னையில் மேலாண்மை செய்யப்படுகிறது. ஜிசிசினா சென்னை மாநகராட்சி. ஆமா, கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுடைய வெப்சைட்ல, சென்னை பெருநகர மாநகராட்சியினுடைய வெப்சைட்ல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிற தகவல் 6150 மெட்ரிக் டன் கழிவுகள் ஒரு நாளைக்கு கையாளப்படுகிறது. இதுல இந்த 6150 இவனே கையாளல, 2 நிறுவனங்கள் கையாளுது. ஒன்னு அர்பேசர் சுமித் அப்படின்ற ஒரு நிறுவனம் கையாளுகிறது, இன்னொன்னு ராம்கின்ற நிறுவனம் கையாளுகிறது. 2019 1909 ரூபானா இன்னைக்கு 2025 ஆச்சு. அப்ப நடுவுல எவ்வளவு தொகை மாறி இருக்குன்றது எனக்கு தெரியல. 2020 டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அந்த செய்தியில அரப்போர் ஜெயராமன் என்கின்ற நபர் ஒரு தகவலை குறிப்பிட்டிருக்கிறார். அரப்போர் இயக்கத்தை நடத்தி கொண்டிருப்பவர் அர்பேசர் சுமித் ஒரு டன்னுக்கு 4500 ரூபாயிலிருந்து 5500 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. இந்த ராம்கின்ற நிறுவனம் 3300 ரூபாய் சார்ஜ் பண்ணுது. இந்த 6150 2ஆ வகுத்து ஆளுக்கு பாதி பாதியா பிரிச்சு வைப்போமே, 3075 டன்னு. ராம்கி நிறுவனம் இந்த 3075 டன்னை கையாளுவதற்கு எவ்வளவு தொகை வாங்குகிறது அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் செலவு வாங்குகிறது மாநகராட்சியிலிருந்து. ஒரு நாளைக்கு 1 கோடி சம்பாதிக்கிறவன் தான் என்னால 1.27 கோடி கட்ட முடியலன்றான். இதுவே அர்பேசர் சுமித் என்ற கம்பெனி 4500 ரூபாயில இருந்து 5500 கணக்கு பண்றாங்க. அப்ப 5500 ரூபாய் வச்சோம்னா அவன் ஒரு நாளைக்கு 1.7 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறான். அப்போ மாநகராட்சிக்கு
இந்த 1.17 கோடி ரூபாய் ஒரு தனியாருக்கு கொடுப்பதற்கு முடிவெடுக்க முடிகிறது. ஆனால் அந்த துப்புரவு பணியாளர்களுடைய ஒரு ஆண்டு சம்பளமே அவ்வளவு பேருக்கு சேர்த்து இவ்வளவு பெரிய தொகை வராது. அப்படிப்பட்ட ஒரு சின்ன தொகையை செலவு செய்வதற்கு மாநகராட்சி ஏன் இவ்வளவு தயக்கம் காட்ட வேண்டும்? சரி, இவ்வளவு ப்ராஜெக்ட் எடுக்கிறான்ல, அப்ப அந்த ப்ராஜெக்ட் எவ்வளவு சிறப்பா கையாளப்படணும். அப்படி கையாளப்படுகிறதா? நீங்களே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பொது குப்பை தொட்டிகளையும் பாருங்க. அந்த குப்பை தொட்டிகளுடைய நிலை, பக்கத்தில் போய் குப்பையை தூக்கி போட முடியாதபடி அந்த குப்பை தொட்டியினுடைய நிலை இருக்கிறது. காரணம் என்ன? அந்த பணியாளர்களால் அந்த இடத்தில் வேலை செய்வதற்கு உரிய உபகரணங்கள் வழங்கப்படவில்லை. ஒரு வாட்டர் ஜெட்டு கூட அவங்களுக்கு சரியாக வழங்கப்படாத நிலையில் தான் இருக்கிறது. இத இன்னைக்கு இல்ல, 2011 நவம்பர் மாசம் கான்ட்ராக்ட் கொடுக்குறான்னா 2012லயே இந்த கம்பெனியோட போட்ட ஒப்பந்தத்தை முறித்துக் கொள்ளுகிறேன்னு இதே கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அறிவித்திருக்கிறது. அதை எதிர்த்து வழக்கு நடந்திருக்கிறது. அப்படி இந்த வழக்குகள் எல்லாம் தாண்டி இவன் இப்போது வரைக்கும் இந்த நிறுவனத்திற்குள்ளேயே வேலை பார்க்கிறான். ஏன் இவனுக்கு டெர்மினேஷன் நோட்டீஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, இவனுக்கு கொடுக்கப்பட்ட பணி வீடு வீடுக்கு சென்று கார்பேஜ் கலெக்ட் பண்றது. கலெக்ட் பண்ண கார்பேஜ வெஹிக்கிள் மூலமா, ஆமா, ஒரு பேட்டரி வண்டியை வச்சு வீடு வீடுக்கு குப்பை வாங்குறது. அந்த பேட்டரி வண்டியில இருக்கிறது எல்லாம் பொது இடத்துல சேர்த்து அதை ஒரு வாகனத்தில் ஏற்றி இன்னொரு கிடங்குக்கு கொண்டு சென்று அங்க அதை என்ன பண்ணணும்? கழிவு மேலாண்மை செய்யணும். கழிவை சேமித்து வைப்பதற்கு உனக்கு காசு கொடுக்கல, கழிவு மேலாண்மை செய்வதற்கு உனக்கு காசு கொடுத்திருக்கிறோம். அப்படி செய்யலன்ற காரணத்தினால இவனுக்கு டெர்மினேஷன் கொடுத்திருக்கிறாங்க. சரி, நம்ம மட்டும்தான் இந்த டெர்மினேஷனை கொடுத்திருக்கோமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இல்ல, ஹைதராபாத்லயும் இவனுக்கு டெர்மினேஷன் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, இவன் கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்யல. நான் சொன்னேன் இல்லையா, அந்த 2012 ஒரு நாளைக்கு 7000 டன்னு, டன்னுக்கு 2000 ரூபாய், ஒரு நாளைக்கு 1.4 கோடின்னு. அதுல 70 லட்சம் ரூபாய் ஒரு மாசம் இவனுக்கு பெனால்டி போட்டிருக்காங்க. எதுக்கு 70 லட்சம் ரூபாய் பெனால்டி போட்டிருக்காங்க அப்படின்னா, 99 வகையான முறைகேடுகளில் ஈடுபட்ட காரணத்தினால் இவனுக்கு இந்த ஃபைனை போட்டிருக்காங்க. கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்குது. இப்ப இத கேஸ் நீங்க ராம்கி நிறுவனம்னு தேடி பாத்தீங்கன்னா கிடைக்காது. ஏன்னா அவன் நிறுவனத்துடைய பேரை மாத்திட்டான். RE சஸ்டைனபிலிட்டி. என்னது RE சஸ்டைனபிலிட்டி? அதாவது ராம்கி என்விரோ சஸ்டைனபிலிட்டி, அதை சுருக்கி ரீசஸ்டைனபிலிட்டி அப்படின்னு பேரை போட்டுக்கிறது. அப்போ பாக்குறவனுக்கு என்ன தெரியும்? இது வேற நிறுவனம், அது வேற. ஒவ்வொரு ஏரியா, ஒவ்வொரு ஊருக்கு ஏத்த மாதிரி ஒரு பேரை வச்சுக்கிட்டு இந்த நிறுவனத்தினுடைய நீங்க இந்த குருவி படம் பாத்துறீங்களா? அதுல கோச்சான்னு ஒரு கேரக்டர் காட்டுவாங்க. அந்த கோச்சா கொண்டாரெட்டின்னு 2-3 கேரக்டர் காட்டுவாங்க. இந்த கேரக்டர் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, கடப்பா அப்படின்ற ஒரு மாவட்டத்தையே அவனுடைய அதிகாரத்துக்குள்ள கட்டுப்படுத்தி வச்சிருப்பான். பூரா பேரையும் பண்ணை அடிமையாக மாற்றி வைத்திருப்பான். அதே போல ரெங்காரெட்டி என்ற ஒரு மாவட்டம் இருக்கிறது தெலுங்கானால. இந்த ரெங்காரெட்டின்ற மாவட்டத்துல எல்லா ப்ராஜெக்டும் இவன் தான் எடுத்திருக்கிறான். என்னென்ன மாதிரியான வகைகள்லாம் முறைகேடு செஞ்சிருக்கிறான்னா, இதெல்லாம் குப்பையல்றதுல நடந்த முறைகேடுகளா நாம சொல்றோம். இவன் குப்பையல்றதுதான் இவன் வேலையானா இல்ல. இந்த ராம்கி என்கின்ற நிறுவனம் பல்வேறு வகையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ல, ரோடு போடுறதுல இருந்து வீடு கட்டுறதுல இருந்து எல்லா ப்ராஜெக்ட்லயும் இன்வால்வ் ஆயிருக்கிறான். ஏப்ரல் 2022 சரூர் நகர் எத்தம் முரளி அப்படின்ற நபர் வழக்கு தொடுக்கிறார். அந்த வழக்கு ராம்கி நிறுவனம் 300 ஏக்கர் நிலத்தை முறைகேடு செய்திருக்கிறது என்ற புகாரின் அடிப்படையில அந்த மாநிலம் என்ன செய்யுது அப்படின்னா, தாரிணியோ தர்ஷினியோ ஏதோ ஒரு பேர்ல ஒரு போர்ட்டல் கிரியேட் பண்றாங்க. வீடு வழங்குவது தொடர்பாக 300 ஏக்கர் நிலம் எங்களுக்கு இருக்கிறது, நாங்கள் வீடு கட்டி தருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறான். இந்த 300 ஏக்கர் யாருடைய நிலம் அப்படின்னா இவனுடைய நிலம் கிடையாதுன்றதுதான் வழக்கு. இத அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய மெஜிஸ்ட்ரேட்டை உறுதிப்படுத்துறாரு. ஏற்கனவே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இவருக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்காரு இந்த ராம்கி நிறுவனத்துக்கு. இந்த 300 ஏக்கர் ஒன்னது கிடையாது, இதை எப்படி நீ வெப்சைட்ல அப்லோட் பண்ணு பல நோட்டீஸ் கொடுத்திருக்கிறாரு. ஆனால் ஏதோ காரணத்தால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கொடுக்கப்பட்ட நோட்டீஸ் அனைத்தையும் திரும்ப பெற்றுக்கொண்டார். ஏன் திரும்ப பெற்றுக்கொண்டார் அப்படின்றது நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தலாம். அப்படி திரும்ப பெற்றுக்கொண்ட காலம் என்ன அப்படின்னா 2022 ஏப்ரல். இதே 2022 ஜனவரி மாதத்தில் 40 கோடி, ஏப்ரல் மாதத்தில் 30 கோடி, 2023 அக்டோபர்ல 15 கோடி எலக்டோரல் பாண்டு வாங்கியிருக்கிறான் இந்த கம்பெனிக்காரன். என்ன பேர்ல வாங்கியிருக்கிறான் அப்படின்னா, டைரக்டாக இவன் யோக்கியமானவனாக இருந்தால் தன்னுடைய பேர்ல வாங்கியிருக்கணும். சென்னை கிரீன்வுட்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்கின்ற பெயரில் இவன் இந்த கான்ட்ராக்டை பெற்றிருக்கிறான். அதே ஏப்ரல் 2022 இந்த கேஸ் வருது. அதே ஏப்ரல் 2022 கொடுக்கப்பட்ட நோட்டீஸ் எல்லாம் திரும்ப பெறப்படுகிறது. அதே காலகட்டத்தில் இன்னொன்னு நடந்திருக்கு. கட்சிகளுக்கு இந்த எலக்ட்ரல் பாண்ட் 3 கட்சிக்கு நிதி கொடுத்திருக்கிறார்கள். இந்திய தேசிய காங்கிரஸ், இன்னொன்று பாரதிய ராஷ்டிரிய சமிதி என்று இப்போது அறியப்படுகின்ற தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி, இன்னொன்னு அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ்.
அப்ப இவங்க பிஜேபியினுடைய டார்கெட்டா இருக்கணும். திமுகவுக்கு இவங்க கொடுக்கல. திமுகவுக்கும் இந்த ராம்கின்ற நிறுவனத்திற்கும் டைரக்டாக பண பரிவர்த்தனை இருந்ததாக சான்றுகள் இல்லை. பிடிஎஃப் நம்மகிட்ட இருக்கு, நம்ம அதை யூனிக் நம்பரையும் போட்டு செக் பண்ணியாச்சு. டிஎம்கே அதுல வரல. அப்போ சிவில் கோர்ட்ல ஒரு கேஸ் நடக்குது. யாருக்கு ஃபைல் பண்ண கேஸ்? இதே நிறுவனம் ஃபைல் பண்ண கேஸ். இவங்க தான் எலக்டோரல் பாண்ட் வாங்குறாங்க, பல்வேறு ப்ராஜெக்டுகளை முறைகேடுகள் பண்றாங்க. ஒரு சிவில் கோர்ட்டு கேஸ் வாங்குறது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு நினைச்சு சிவில் கோர்ட்டுக்கு போயிருக்கான். யாருக்கு எதிரா? PVRK குமார்ன்றவருக்கு எதிரா. PVRK குமார் அந்த 300 ஏக்கரில் ஒரு நிலம் தன்னுடையது என்று கிளைம் பண்றாரு. இல்ல இது என்னோடதுன்னு இந்த நிறுவனம் போகுது. அந்த கேஸை விசாரித்த நீதிமன்றம் இந்த இடம் என்பது PVRK குமாருக்கு சொந்தமானது, உனக்கு சொந்தமானது அல்ல என்று தீர்ப்பளித்து விடுகிறது. கோர்ட்ல பொதுவா ப்ரொசீடிங் நடக்கும்போது அப்பீலுக்கு டேட்டு போடுவாங்க. அப்பீல் கேட்கும்போது நாங்க அப்பீல் போகலை யுவர் ஆனர் ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டு வந்தவன் அதற்கு பிறகு இந்த 300 ஏக்கரையும் பட்டா போட்டு விற்க போறதாக வெப்சைட்ல கவர்மெண்ட் வெப்சைட்ல அப்லோட் பண்றான்னா எவ்வளவு துணிச்சல் இருக்கணும்? 1 ஏக்கர் 2 ஏக்கர்ல 300 ஏக்கர் நிலம். சரி, இந்த 300 ஏக்கர் கொள்ளை அப்படின்னா எல்லா மோசடிகளுமே நிகழ்த்துகிற ஒரு நிறுவனம். ஆமா, நமக்கு இந்த 300 ஏக்கரே சாக்காவுது. 2012 சிபிஐ ஒரு வழக்கு பதிவு செய்கிறது. இது மோடி சிபிஐ கிடையாது, காங்கிரஸோட சிபிஐ தான் வழக்கு பதிவு செய்யுது. அயோத்திய ராமிரெட்டி அந்த நிறுவனத்தினுடைய சேர்மன் அவரு முறைகேடாக கிரீன் பெல்ட் ஏரியாவில், அதாவது விசாகப்பட்டினத்துல பருவதான்ற இடத்துல இந்த ராம்கி பார்மாசிட்டி இந்தியா லிமிடெட் அப்படின்ற பார்மாசிட்டிக்கல் நிறுவனம் அங்க இருக்கு. அந்த நிறுவனம் அதற்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிரீன் பெல்ட் ஏரியாவில் 914 ஏக்கரை முறைகேடாக எடுத்துக்கொண்டது மட்டுமல்லாமல் அதை பிளாட்டு போட்டு எக்ஸார்பிட்டன் பிரைஸ், வியக்க வைக்கின்ற தொகைக்கு விற்று 133.74 கோடிகள் லாபமாக மட்டும் ஈட்டி இருக்கிறார்கள் அப்படின்றத சிபிஐ வழக்காக பதிவு செய்திருக்கிறது. இவ்வளவு பெரிய முறைகேடு செஞ்சிருக்கிறானே, இவன் வேற என்னெல்லாம் செஞ்சிருக்கிறான் அப்படின்னா பீகார் வரைக்கும் போகுது கதை. பீகார்ல ஒரு ப்ராஜெக்ட், என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா 2014 ஒரு கேஸ். என்ன கேஸ்? இதே ராம்கி நிறுவனத்திற்கு டெர்மினேஷன் நோட்டீஸ் கொடுத்திருக்கு. யாரு? பீகார் ஸ்டேட் ரோட்வேஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். பீகாரினுடைய சாலை போக்குவரத்து மேம்பாட்டு துறை இவனுக்கு டெர்மினேஷன் நோட்டீஸ் கொடுக்குது. என்ன ப்ராஜெக்ட்ல டெர்மினேஷன் நோட்டீஸ் கொடுக்குது அப்படின்னா ரோடு போடுற ப்ராஜெக்ட்ல டெர்மினேஷன் நோட்டீஸ். 2013 ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கான். எதுக்கு? 90 கிலோமீட்டருக்கு ரோடு போடுறதுக்கு. ஒரு 90 கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆக போகுது? 2014 டெட்லைன் முடிக்கல, 2015 வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் முடிக்கல. ஏன் முடிக்கல அப்படின்னா எவ்வளவு முடிச்சிருக்கான்னு பார்த்தா 20 கிலோமீட்டர் தான் முடிச்சிருக்கான். 3 வருஷமா இழுத்து 20 கிலோமீட்டர் தான். பெயர் அளவுக்கு கூட கவர்மெண்ட் கிட்ட இருந்து பணம் வாங்குறமே அப்படின்னு ஒரு நடவடிக்கையில் அவன் ஈடுபடவே இல்லை. எதையுமே செய்வதற்கு அவன் தயாராக இல்லை. இத்தனை அட்டூழியங்களையும் செய்கின்ற இந்த ராம்கி நிறுவனத்தினுடைய அந்த ஓனர் யார்? அயோத்திய ராமிரெட்டி அப்படின்றது அவருடைய பெயர், அந்த நிறுவனத்தினுடைய சேர்மன். ஆனா திடீர்னு ஒரு நாள் ரிசைன் பண்ணிட்டாரு. ஏன் ரிசைன் பண்றாரு அப்படின்னா காரணம், ராஜ்யசபா உறுப்பினராக அவர் தேர்வு செய்யப்படுகிறார். யார் மூலமாக? OSR காங்கிரசின் சார்பாக ராஜ்யசபாவுக்கு தேர்வு செய்யப்படுகிறார். ராஜ்யசபாவுக்கு போன உறுப்பினர்களிலேயே அந்த 2020 2வது பெரிய பணக்காரர் யாரு அப்படின்னா இந்த அயோத்திய ராமிரெட்டின்ற நபர் தான். முதல் பெரிய பணக்காரர் BRS கட்சியை சேர்ந்த ஒரு நபர். 3வது பெரிய பணக்காரர் இப்படி போகிறது. இப்ப இவர் இவ்வளவு பெரிய பணக்காரராக உள்ளே போகிறார். நீங்க அந்த காலகட்டத்துல பாருங்க, 2012 OSR காங்கிரஸ் மீது தான் வழக்கு வருது. அப்படி வழக்கு வரும்போது அந்த வழக்கு இந்த நிறுவனத்தின் மீதும் பாய்கிறது. ஏன்னா இவரும் OSRம் நெருக்கமாக இருந்து ப்ராஜெக்ட் போட்டிருக்கிறாங்கன்றதுதான் புகாரே. அந்த புகாரின் அடிப்படையில் இவருக்கு சொந்தமான பார்மாசிட்டி என்கின்ற அந்த நிறுவனத்தினுடைய 143 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் 2013 மோடி வர்றதுக்கு முன்னாடியே EDல அட்டாச்மெண்டாக மாற்றப்படுகிறது. அதற்கு பிறகு வருமான வரித்துறை சோதனை செய்கிறது. அந்த சோதனையின் பொழுது ஒரு முக்கியமான ஆவணம் கண்டுபிடிக்கப்படுகிறது. 1200 கோடி ரூபாய் நஷ்டமடைந்ததாக பொய்யாக கணக்கு காட்டி வருமான வரி கட்டாமல் நாட்டை ஏமாற்றி இருக்கிறார்கள். அவர் எங்க போறாரு? ராஜ்யசபாவுக்கு போறாரு. அப்ப ஒரு நேச்சுரலான அஃபிலியேஷன் யாரு கூட இருக்கும் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்த்துக்கலாம். அதே காலகட்டத்துல தான் OSR காங்கிரஸ் பாஜக கொண்டு வந்த எதேசதிகார சட்டங்களை எல்லாம் கண்ணை மூடிக்கொண்டு ஆதரித்து கொண்டிருந்தது, மற்றவர்களை எல்லாம் எதிர்த்து கொண்டிருந்தது. தென் மாநிலங்களில் அத்தனை பேரும் ஒருமித்த குரலில் பேசிக் கொண்டிருந்த பொழுது OSR காங்கிரஸ் வேறு ரூட் எடுத்ததுக்கு காரணம், ராஜ்யசபாவுக்கு ராமிரெட்டி போனதுக்கான காரணம்,
பாஜக இவ்வளவு வழக்குகள் இருந்தும் இந்த நபரை எப்படி விட்டு வைத்திருக்கிறது என்ற காரணம் இது எல்லாமே ஒரு புள்ளியில் ஏதோ ஒன்றாக கனெக்ட் ஆகுது. இங்க மட்டும் இல்ல, இவன் ஆரம்பிக்கும் போதே நம்ம ஒண்ணு சொன்னது என்ன அப்படின்னா, இவன் வந்து ஸ்டெர்லைட் மாதிரியான நபர் அப்படின்றது. ஏன் இதை ஸ்டெர்லைட் மாதிரி தான் இவன் அப்படின்றத உறுதியா சொல்றேன் அப்படின்னா, இன்னொரு அனில் அகர்வால்ன்றீங்க. ஆமா, அனில் அகர்வாலை விட இவன் இன்னும் கேவலமான ஒரு அனில் அகர்வாலையாவது திமுக இங்க தடுத்து நிறுத்தி விட்டது அரசுக்கு வந்ததற்கு பிறகு. இங்க மக்கள் போராட்டம் பண்ணி அந்த அனில் அகர்வாலை விரட்டியாச்சு. அயோத்தியா ராமிரெட்டியை விரட்ட முடியலையே, இந்த ராம்கி குரூப்பை விரட்ட முடியலையே, அனில் அகர்வாலை தமிழ்நாட்டை விட்டு விரட்டியாச்சு, கோர்ட் அவனை தடுத்து நிறுத்திருச்சு, திமுக தடுத்து நிறுத்திருச்சு, பிஆர்பிஎஸ் நடத்தின போராட்டம் வெற்றி பெற்றுருச்சு, மக்கள் குரல் ஓங்கி ஒழிச்சிருச்சு, 13 பேர் செத்ததுக்கு குறைந்தபட்சம் அந்த நிறுவனம் உள்ள நுழைய முடியாம தடுத்துட்டோமே. ஆனா இவ்வளவு பேரு பல பேர் காணாம போயிருக்கிறாங்க, இவனுடைய தொழிற்சாலை இது பண்ண முடியலையே. மத்திய பிரதேசத்துல போபால் விஷவாயு கசிவு நாட்டையே எப்படி உலுக்கியது அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த விஷவாயு கசிவில் சம்பந்தப்பட்ட யூனியன் கார்பைடு ஃபேக்டரியில இப்போதும் கூட டேஞ்சரஸான கழிவுப் பொருட்கள் அங்கு இருக்கிறது. அந்த கழிவுப் பொருட்களை நான் சுத்திகரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள போயிருக்கிறான். உள்ள போனவன் அதை சரியா சுத்திகரிக்கல அப்படின்ற காரணத்தினால பல்வேறு நெருக்கடிகளை சந்திக்கிறான். தினமும் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ ஒரு உதயநிதி அவர்கள் நடிச்ச ஒரு படத்துல கூட ஒரு பெரிய ஃபேக்டரி இருக்கும், அதுக்குள்ள போய் ஃபைட் சீன், கழகத்தலைவன் நினைக்கிறேன், உள்ள ஒரு ஃபைட் சீன் நடக்கும், அதுல இருந்து பெரிய புகையெல்லாம் வெளியே வரும். அந்த மாதிரி மக்கள் அச்சுறுத்தலோடு பார்க்கக்கூடிய ஃபேக்டரி, அதுல இருக்கிற கழிவை கூட தொற்றாதீங்க அப்படின்னு, தொட்டா மறுபடியும் எதுவும் விஷம் பரவிடுமா அப்படின்னு பயந்துன்னு இருக்கிறாங்க அந்த மக்கள். அந்த இடத்துல இருந்து டெய்லி லாரி போகுது, குப்பை எழுது வெளியே வருது, லாரி போகுது, குப்பை எழுது வெளியே வருது. இதை வந்து பஸ்கர் இங்கிலீஷ் அப்படின்ற பத்திரிகையாளர் அல்ல அயோத்தியா ராமி ரெட்டி அப்படின்ற நபர்கிட்ட வந்து பேட்டி கேட்கும் போது, சார் நாங்க உலக தரத்துல சுத்தம் பண்ணுவோம், எங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே உலக அளவிலான வழிகாட்டுதலை பின்பற்றோம். என்ன உலக அளவிலான வழிகாட்டுதல், வேர்ல்டு பேங்கே உடனே போடா அப்படின்னு சொல்லிட்டு டீபார் பண்ணி வச்சிருக்குது. இவன் எந்த அளவுக்கு உலக அளவுல இருக்கிறான் அப்படின்னா, அவன் சொல்றான் இந்த வேஸ்ட் வெளியெடுக்கிறதுனால மக்களுக்கு பாதிப்பு வராதா அப்படின்னு கேட்கிறாரு பத்திரிகையாளர். வராது சார். எப்படி சார் இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? சார் என் கம்பெனிக்காரே ஒரு 40 பேரு அந்த குப்பைக்கு பக்கத்திலே தான் சார் 40 நாளா படுத்து இருக்கிறான், அவனுக்கே பாதிப்பு வரல, மத்தவனுக்கு எப்படி சார்? இவ்வளவு பெரிய முதலாளி இவர். இந்த முதலாளியை நம்பி நம்முடைய துப்புரவு பணியாளர்களை எப்படி விட முடியும்? ஆமா, இது பலி கொடுக்கிறது தான். அப்போ இதை செய்யக்கூடாது. இது ஸ்டெர்லைட்டினுடைய வேற ஒரு வெர்ஷன். ஸ்டெர்லைட்லயும் நீங்க பாருங்க, நான் கழிவை நீக்க போறேன்னு அவன் திரும்ப திரும்ப உள்ள போறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருந்தான். ஏன் அவன் முயற்சி பண்ணான்? அப்போ இந்த கழிவுக்கு பின்னால நாம நினைக்கிறோம் இந்த குப்பைன்னு, இந்த குப்பை அள்ளக்கூடிய தொழிலாளர்களை அந்த குப்பையை விட மோசமாக மடிக்கக்கூடிய இந்த நாட்டில் தான் குப்பை அள்ளுகின்ற தொழிலில் ஒரு நாளைக்கு ஒரு கார்பரேஷன்ல 1.4 கோடியில இருந்து 1.7 கோடி வரைக்கும் ஒருத்தர் லூட் பண்ணிட்டு இருக்கிறான். அதை நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம். கேட்டா நான் பிஎஃப் பிடிக்கிறேன், இஎஸ்ஐ பிடிக்கிறேன்னு இருக்கிற காசை பிடிங்கிட்டு அள்ளி கொடுப்பது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறான். அப்போ இந்த ஸ்டெர்லைட்டினுடைய இன்னொரு வெர்ஷன் ஆகிய இந்த அல்ல அயோத்தியா ராமி ரெட்டி என்கின்றவருடைய நிறுவனமாகிய இந்த ராம்கி நிறுவனம் என்பது இந்தியாவிலேயே தடை செய்யப்பட வேண்டிய நிறுவனம். தமிழ்நாட்டில் யாராவது ஒரு வழக்கறிஞர் அமைப்போ அல்லது மக்கள் உரிமை பாதுகாப்பு மையம் போன்ற அமைப்புகளோ ஒரு வழக்காக முன்னெடுத்து இந்த நிறுவனத்தினுடைய முறைகேடுகளை எல்லாம் அம்பலப்படுத்தணும். ஓசூர்ல 2020 அவ்வளவு பெரிய கோவிட் காலகட்டத்துல பயோமெடிக்கல் வேஸ்ட பூரா வந்து பொதுவெளியில கொட்டிட்டு போயிருக்கிறான் இந்த நிறுவனத்தை சேர்ந்தவர்கள். இப்படி அயோக்கிய இதுல பெங்களூர்ல நகரத்துல ரொம்ப முக்கியமான பகுதியில 93 ஏக்கர்ல குப்பையை கொட்டி வச்சிருக்கிறாங்க. அதே போல ஹைதராபாத்ல 2021 இருந்து 14 வருஷம் முன்னாடி அப்படின்னா 2004-5 அந்த காலகட்டத்துல ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. எதுக்கு அப்படின்னா ஒரு டிஸ்கவரி சிட்டி அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் செய்யணுன்றதுக்காக ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த டிஸ்கவரி சிட்டின்ற அந்த ப்ராஜெக்டை செய்வதற்கு என்னென்ன பண்ணணும்? நிலம் வேணும், நிலத்துல வீடு கட்டணும், வீடை வாங்குறவனுக்கு வீட்டை ஒப்படைச்சிடணும். இது எதையுமே செய்யாம 2004 இருந்து 2021 வரைக்கும் காசை மட்டும் அடிச்சுட்டு இருக்கிறான். இப்படி பல ப்ராஜெக்டுகள்ல 3000 கோடி 6000 கோடி என்று பணத்தை மட்டும் அடித்துக் கொண்டிருக்கிறான். வேலை எதுவும் செய்யவில்லை. சென்னையிலும் அதே போலத்தான் குப்பையை எடுக்கிறானே தவிர அந்த சரியாக மேலாண்மை செய்யப்படுகிறதா அப்படின்றத நமக்கு இப்ப ஆய்வு செய்ய முடியல. ஆனா இதை ஆய்வு செய்தால் இன்னும் பல விஷயங்கள் இந்த ராம்கி நிறுவனத்தை பற்றி அம்பலப்படலாம். அப்போ இந்த நிறுவனம் என்பது என்ன செய்கிறது அப்படின்னா, ஒரு பக்கம் காசை வாங்கிட்டு ஏமாத்துறான்றது ஒண்ணு, இன்னொரு பக்கம் இவன் இந்த பேட்டர்ன் எல்லாம் பாருங்களேன், இது வந்து ஒரு நவீன முதலாளி செய்யற மாதிரி எல்லாம் இல்ல. ஒரு பண்ணையாரு எவ்வளவு கேவலமா ஒரு தொழிலை செய்வானோ அது போன்ற ஒரு வேலையை, இவன்கிட்ட தொழிலே கிடையாது, இவனுடைய வேலையே ஏமாற்றுவது. அப்போ இவனுடைய நோக்கமே சனாதனத்தை மீட்டுருவாக்கம் செய்வது போன்ற இழிவை தக்க வைப்பதுதான் இவனுடைய நோக்கமாக இருக்கிறது.
இந்த இழிவை தக்க வைப்பதற்கு நம்முடைய தமிழ்நாட்டு மக்களை நாம் பலி கொடுக்க முடியாது அப்படின்றதுதான் இதுல இந்த சமூக நீதி என்பதை நாம் பிரையாரிட்டைஸ் பண்ணணும்னு ஆசிரியர் வலியுறுத்தினர் திருப்பி சுட்டி காட்டுற காரணம் என்ன அப்படின்னா, இது போன்ற ஒரு முதலாளியினுடைய ஏகோபித்தமான ஒரு லூட்டிங்க்கு வழிவகுத்து கொண்டிருக்கிறது. பொருளாதார ரீதியாக, சாதிய ரீதியாக ரொம்ப டிப்பிக்கலா ஒரு திராவிட இயக்கம் யாரை எதிர்க்க வேண்டும் என்பதற்கு ஒரு டிப்பிக்கலான எக்ஸாம்பிள் யாரு அப்படின்னா இந்த ராம்கி நிறுவனம். இந்த நிறுவனத்தை தெரியாதா திமுகவுக்கு? இல்ல, இதுல ஒரு மிகப்பெரிய நெக்ஸஸ் உள்ளுக்குள்ள ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது. பீகார்ல இருந்து, மத்திய பிரதேசத்துல இருந்து, ஆந்திரால இருந்து, தெலுங்கானால இருந்து பெரிய லாபி ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கிறது. இன்னொன்னு நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த NULM அப்படின்ற இந்த ப்ராஜெக்ட், நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன் அப்படின்ற இந்த ப்ராஜெக்டின் கீழே தான் இந்த தொழிலாளர்கள் பணியாற்றுறாங்க. இந்த ப்ராஜெக்டுக்கு நிதி நிறுத்தப்பட்டது அப்படின்ற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் வைக்கப்படுது. நிதி நிறுத்தப்பட்டதெல்லாம் இல்ல, அந்த ப்ராஜெக்டினுடைய கால அளவே முடிவுக்கு வருகிறது. அந்த ப்ராஜெக்டினுடைய பீரியடே முடிக்க பாக்குறாங்க. அது என்ன ப்ராஜெக்ட்? அதுக்கும் இந்த தூய்மை பணியாளர்களுக்கும் என்ன தொடர்பு? நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன் அப்படின்றதுதான். எப்படி ஊரக பகுதிகளில் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலமாக பல்வேறு, அதுல வேலை கொடுக்கறது மட்டும் இல்ல, வேலை உறுதி திட்டம் என்பது அந்த திட்டம். அந்த வேலை என்னென்ன வேலையெல்லாம் இருக்கும் அப்படின்னா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய மராமத்து பணிகளை மேற்கொள்வது, பல்வேறு பணிகளை மேற்கொள்வதுன்னு ஒரு பெரிய மாற்றத்தை நிகழ்த்துவதற்காக இந்த ஒர்க் ஃபோர்ஸை பயன்படுத்துவாங்க. அதே போல இந்த நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன் என்பது ரொம்ப குறிப்பாக பெண்கள், தலித்துகள், பழங்குடியின மக்கள், விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள், சுகாதாரம் அல்லாத நிலையில் வாழ தள்ளப்பட்டவர்கள், ஊருக்கு வெளியே ஒதுக்கப்பட்டிருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தி கொடுப்பதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். இதனுடைய கிளை திட்டங்களாக நகரத்தை சுத்தமாக பராமரிப்பது, இந்த விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்ட மக்களிலிருந்து நல்ல தொழில் தொடங்கக்கூடிய ஆண்டர்பிரனர்ஸ் உருவாக்குவது, இதெல்லாம் இந்த திட்டத்துடைய நோக்கங்கள். இப்போ இந்த ப்ராஜெக்டை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி, அதாவது முதல்ல நிதியை குறைக்கிறது, அதுக்கு திட்டத்தை குறைக்கிறது, அதுக்கப்புறம் திட்டத்தினுடைய வீச்சை குறைப்பது, ஒன்றிய அரசினுடைய திட்ட நோக்கமே இதை எப்படியாவது வேகமா முடிக்கிறதுன்றதுதான். இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இது ஒன்றிய அரசுக்கு கீழே. ஆமா, ஒன்றிய அரசு உருவாக்கின திட்டம் தான் 2013 காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும் போது. அதாவது எப்போ ஊரக வேலை உறுதி திட்டம் உருவாக்கப்பட்டது போலவே நகர்ப்புற வாழ்வாதார திட்டம் என்பதும் உருவாக்கப்படுகிறது. பல்வேறு ப்ராஜெக்ட்ஸ் நீங்க அந்த நேரம் பாத்தீங்க அப்படின்னா பஸ் எல்லாம் மாறிச்சு. ஏர் பஸ்ன்னு ஒண்ணு நம்ம இப்ப ஊருக்குள்ள சிவப்பு கலர்ல புதுசா பார்த்தோம். அதுல பாத்தீங்கன்னா JNNURM எழுதியிருக்கோம், ஜவஹர்லால் நேரு நேஷனல் அர்பன் ரெனிவல் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மீள்கட்டும், இப்படி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்தது. அப்படியேட்ட ஒரு ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்டை மோடி அரசு முடிவுரைக்கு தள்ள பார்க்கிறது. ஏன் முடிவுரைக்கு தள்ள பார்க்குது அப்படின்னா, இதை முடிவு கட்டிவிட்டு இதை உருவாக்குவாங்க. உருவாக்கிட்டு இப்படியான ஒரு ப்ராஜெக்டை நம்மளே நடத்துறதுக்கு பதிலா அந்த முதலாளி நடத்துவாருப்பா அப்படின்னு கொடுப்பாங்க. உதாரணத்திற்கு இப்ப வீடு கட்டுற திட்டம்னு வச்சுங்களேன். முதல்ல கவர்மெண்ட் என்ன பண்ணும், தமிழ்நாடு அரசு கலைஞர் வீடு கட்டுற திட்டத்துல கலைஞரே முழு வீட்டையும் கட்டி கொடுத்தார். அதற்கு பிறகு ஒன்றிய அரசு உள்ள வந்தது. என்ன சொல்லுச்சு, பாதி பணத்தை நீ கொடு, மீதி பணத்தை நான் கொடுக்குறேன், இன்னும் தேவைப்படுற பணத்தை மக்களும் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரும் சேர்ந்து பண்ணுவோன்னு ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், நான் உனக்கு கடனா கொடுக்குறேன், அந்த கடனை நீ திருப்பி கட்டிக்கன்னு சொல்லும். கடன் யார் மூலமா கொடுப்ப, ஒரு வங்கியின் மூலமாக கொடுப்ப. அந்த வங்கிக்கு அந்த காசு எங்க இருந்து வரும், உலக வங்கியின் மூலமாகவோ, ஆசிய வளர்ச்சி வங்கியின் மூலமாகவோ, நபார்டு வங்கியின் மூலமாகவோ வரும். அப்ப ஏதோ ஒரு முதலாளியின் பணம் தான் மீண்டும் வருகிறது. அப்போ முதலாளிக்கு லாபத்தை குவிக்கின்ற வகையில் அந்த திட்டத்தை எல்லாம் ரீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. வெளியில இருந்து பார்க்கின்ற சாதாரண கண்களுக்கு இது தெரியாது, உள்ளுக்குள்ள இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமும் நடக்கும். அப்போ பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடலுக்கு இதை மாற்றுவதன் மூலமாக இந்தியா முழுவதும் இருக்கின்ற அடிப்படை சுத்திகரிப்பு பணிகளில் தொடங்கி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வரைக்கும் அனைத்தையும் PPP மாடலுக்கு மாற்றுவது. அதுக்கப்புறம் அதுல 2 P ஒழிச்சு கட்டிடுவாங்க. பப்ளிக் அரசையும் ஒழிச்சு கட்டிடுவாங்க, பார்ட்னர்ஷிப்பையும் ஒழிச்சு கட்டிடுவாங்க, வெறுமனே பிரைவேட்டை மட்டும் நிறுத்திடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் தான் ராம்கி. இவன் எவ்வளவு ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கிறான் அப்படின்னா, இவ்வளவு முறைகேடுகளுக்கு பிறகும் இந்தியா முழுக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மாநகராட்சி, நகராட்சி அலுவலகங்கள்ல இந்த ராம்கி நிறுவனம் தான் ப்ராஜெக்ட் வச்சிருக்கான். ஆஸ்திரேலியா வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் வச்சிருக்கான். அது வெப்சைட்லயே போட்டிருக்கான். மிடில் ஈஸ்ட்ல ப்ராஜெக்ட் எடுத்திருக்கிறேன், ஆப்பிரிக்கால ப்ராஜெக்ட் எடுத்திருக்கிறேன், இங்க ப்ராஜெக்ட் எடுத்திருக்கிறேன், யூகேல இருந்து, யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்து ஒரு கம்பெனியை கூட்டிட்டு வந்தா அந்த கம்பெனிக்கு ஷேர்களை வித்த ஷேரை திருப்பி வாங்கினதுக்கு அப்புறம் கம்பெனி பேரை மாத்தினதுக்கு அப்புறம் முன்ன பின்ன பிரிச்சு விட்டு இப்படி தொடர்ந்து குண்டு மாத்து குளிமாத்து வேலை பண்றதையே ஒரு நிறுவனம் தொழிலாக வைத்திருக்கிறது. இந்த நவீன அல்ல, இந்த அனில் அகர்வாலினுடைய இன்னொரு வெர்ஷனை நாம அனுமதிக்க கூடாது. இந்த இடத்தில் நாம பார்க்க வேண்டியது, இந்த தொழிலாளர்கள் நோக்கத்திலிருந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அவங்களுடைய இன்றைய கோரிக்கையை வேண்டுமானால் இந்த பழைய ஸ்கீமு கீழே எங்களை கொண்டு போங்கன்றது இருக்கலாம். ஆனா நாம் வலியுறுத்த விரும்புவது, அவர்கள் அத்தனை பேரும் அரசு பணியாளர்களாக ஆக்கப்பட வேண்டும்.
அவங்களுடைய அடிப்படை ஊதியம் அந்த 15,700 ரூபாயில் தான் அவர்கள் உள்ளே நுழைக்கப்பட வேண்டும். 15,700 பேசிக் பே. அது போக எல்லா அலவன்சஸும் சேர்த்துதான் அவனுக்கு கொடுக்கணும். அது என்ன அரசு ஊழியருக்கு மட்டும் அலவன்ஸ் கொடுக்குறீங்க? மற்றவனுக்குலாம் அலவன்ஸ் தேவையில்லையா? ஏன் மற்றவன்லாம் வாழலையா? ஹவுஸுக்கு ரெண்ட் கொடுக்கலையா? அவன் வாஷிங் பண்ணலையா? அவன் இந்த சிட்டில வாழலையா? அதுக்கு காம்பன்சேட்டரி தேவையில்லையா? அது எப்படி இவனுக்கு மட்டும் இதெல்லாம் பொருந்தும் இவனுக்கு இதெல்லாம் பொருந்தாது அப்படின்னா, ஒரே அரசு ஒரு ப்ராஜெக்ட் ஒருத்தர் கொடுக்குது, இன்னொன்னு தானே நியமிக்குது. தானே நியமிக்கிற ஒரு தொழிலாளருடைய வாழ்வாதாரம் எப்படி மாறுகிறது என்பதற்கு இந்த அரசு தான் மிகச்சிறந்த உதாரணம். பழங்குடியின வகுப்புகளிலிருந்து ஐஐடியை நோக்கி நாம் நகர்த்தி இருக்கிறோம். பழங்குடியின வகுப்புகளிலிருந்து டெல்லியில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு நாம் நகர்த்தி இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய கிராமத்தை சேர்ந்த ஒரு மாணவி லண்டனுக்கு போய் நான் முதல்வன் திட்டத்தின் கீழே அரசு பொறியியல் கல்லூரியில சேர்ந்து லண்டனுக்கு போய் 15 நாட்கள் தங்கி பயிற்சி வருகின்ற நிலையை இந்த அரசு உருவாக்கி இருக்கிறது. அப்போ இதே பார்வையை துப்புரவு பணியாளர்களுக்கும் பொருத்த வேண்டும். நல உதவிகள் இன்றைக்கு தங்கம் தென்னரசு அமைச்சர் அவர்கள் அறிவித்திருப்பது நல உதவிகள். இந்த நல உதவிகளை எப்ப அறிவிச்சிருக்கணும் அப்படின்னா, ஆரம்பத்திலேயே பேச்சுவார்த்தையின் போது இந்த நல உதவிகளை அறிவித்திருக்கணும். கலைத்து விட்டதற்கு பிறகு இது அறிவிக்கிறது அப்படின்றது இந்த வேதனையை மாற்றுவதற்கான வழிவகையாக இல்லை. இதெல்லாம் அடிப்படையா செய்ய வேண்டியது. இந்த பணியாளர்களுக்கு வீடு கட்டிக்கு தருவதோ அல்லது உயர்கல்விக்கு உதவி செய்வதோ, இவங்க ஆல்ரெடி இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் வேற வேற ஸ்கீம்ஸ் கீழே பட்டியல் சமூகத்தவருக்கான வீடு கட்டி கொடுக்கும் திட்டத்துல இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப அதுல ஒரு காம்போனன்ட் ஆட் ஆகுது. என்ன ஆட் ஆகுது? துப்புரவு பணியாளர்களுக்கான முன்னுரிமை. அதுவும் எங்க? சென்னை மாநகராட்சியில் மட்டும். போராடுவது சென்னை மாநகராட்சி மட்டும் என்றாலும் கோரிக்கை என்பது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமானதுதான். இதை செய்ய முடியாது என்பதெல்லாம் கிடையாது. செய்வதற்கு தேவையான மன உறுதியை அரசு பெற வேண்டும். அந்த மன உறுதியை பெறுவதற்குத்தான் இவ்வளவு தூரம் நாம் இந்த அரசுக்கு இந்த வலியுறுத்தல்களை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறோம். இந்த போராட்டம் வெற்றி பெறுவது என்பது இவர்கள் நிரந்தர அரசு பணியாளர்களாக ஆக்கப்படும் போதுதான் இது தொடரும். அந்த போராட்டக்காரங்க சொல்லலாம், நாங்க இந்த கேஸ்ல பாத்துக்கிறோம். நான் ஆரம்பத்துல ஒண்ணு சொன்னேன், அவங்க பழைய ஸ்கீம்ல எங்களை அட்டாச் பண்ணா போதும்னு கேட்கறாங்க இல்லையா? அது ரொம்ப சிம்பிளா தெரியும். ஆனா அதுக்கு பின்னாடி ஆழமான பக்குவம் இருக்கிறது. ஏன் பழைய ஸ்கீமுக்கு கீழே தொடர சொல்லி கேட்கிறாங்கன்னா, அந்த பழைய ஸ்கீமுக்கு கீழே தொடரக்கூடிய தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்த சொல்லிதான் வழக்கு நடக்குது. இப்ப அந்த பழைய ஸ்கீமுக்கு கீழே தொழிலாளர்களே இல்லாம ஆயிட்டாங்கன்னா அந்த வழக்கு நீர்த்து போயிடும். அந்த வழக்குல தீர்ப்பே வந்தாலும் அந்த வழக்கு தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டிருக்குது ஒரே நாள்ல. ஆனா இந்த வழக்கு போராட்டத்தை கலைக்கணும்ன்ற வழக்கு உடனே வந்திருக்கிறது. அப்போ இந்த ஸ்கீமுக்கு கீழே தொழிலாளர்கள் இருந்தாதான் நிரந்தரமாக்க சொல்லி தீர்ப்பாயம் ஆணை கொடுக்கும் பொழுது நிரந்தரமாக்க முடியும். தீர்ப்பாயம் ஆணை கொடுக்கும் போது இவர்கள் இங்கு இல்லை என்றால் ஆள் இல்லை யுவர் ஆனர், ஸ்கீமே க்ளோஸ்டு யுவர் ஆனர், கேஸ் டிஸ்மிஸ்ட், பெட்டிஷன் டிஸ்மிஸ்ட். அப்போ அவங்களுடைய கோரிக்கை ரொம்ப நேர்மையானது. இந்த ஸ்கீமுக்கு கீழே நான் தொடர்றேன், சண்டே நான் கோர்ட்ல போட்டுக்கிறேன். வழக்கறிஞரும் கருத்தை முன்வைக்கட்டும், கொள்கையும் கருத்தை முன் வச்சு அந்த கோர்ட்ல விவாதிப்போம். இந்த ரோட்டு சண்டையை இதோட முடிப்போம். ஒண்ணு செய்ய, பழைய ஸ்கீமு கீழே அட்டாச் பண்ணுங்க. இதுதான் அவங்களுடைய கோரிக்கை. ஆனால் அரசு இதை தாண்டியும் யோசித்து பார்த்து இந்த முடிவை எடுக்க வேண்டும். சமூக நீதி என்பதும் இழிவு நீக்கப்பட வேண்டும் என்பதும் இது சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு. குடியரசு இதழ் தொடங்கப்பட்டதனுடைய நூற்றாண்டு. குடியரசு இதழ் தொடங்கிய போது 25 பெரியார் அறிவித்தது சமத்துவம் சொல்கிறார், சகோதரத்துவத்தை சொல்லுகிறார், சமூக நீதியை சொல்லுகிறார். இது எல்லாத்துக்கும் முன்னால வேற ஒரு வார்த்தையை சொன்னாரு, சுயமரியாதை என்பதையும் சேர்த்து சொன்னார். இந்த மக்களுடைய சுயமரியாதையை காக்கின்ற இந்த போராட்டத்திற்கு அரசு தன்னுடைய முழு ஒத்துழைப்பை கொடுத்து அவர்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவதற்கும், இப்ப அவங்க அலைக்கழிக்கப்பட்டிருக்கிறார்கள், வெவ்வேறு இடங்களில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்ட இடத்துல அவங்களுக்கு மருத்துவ உதவி தேவை என்கின்ற குரலை கூட வீடியோக்குள்ள பார்க்க முடிகிறது. அதையெல்லாம் அரசு கவனத்தில் கொண்டு அந்த பணியாளர்களை பணிக்கு திரும்புங்கள் என்று வலியுறுத்துவதை விட அரசு இந்த முடிவை மறுபரிசீலனை செய்வதற்கு என்ன வேண்டுமோ அதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்பதுதான். பணி நிரந்தரம் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரே தீர்வு. இனி இந்த துப்புரவு பணியை பிரைவேட்டுக்கு கொடுப்பது அப்படின்றத அரசு யோசித்து கூட பார்க்க கூடாது. அதற்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையோ அதற்கு தேவையான ஃபெசிலிட்டியவோ அரசு உருவாக்க வேண்டும். அந்த பணி நிரந்தரம் என்கின்ற இந்த சுயமரியாதை தீர்வை இந்த அரசு வழங்க வேண்டும். இந்த அரசு வழங்காவிட்டால் எந்த அரசும் வழங்கும் என்கின்ற நம்பிக்கை மக்களுக்கு கிடையாது. அந்த உரிமையோடு தான் இந்த அரசாங்கத்திடம் அந்த கோரிக்கையை வைக்கிறோம். இதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவும் திராணியும் இந்த அரசுக்கு தான் இருக்கிறது, வேற அரசு கிடையாது. எடப்பாடி பழனிசாமி எல்லாம் இதை சுட்டு போட்டாலும் புரியாது. அவர் எந்த டேபிள் கிடைக்கும் தான் தேடுவார். அரசு இந்த சுயமரியாதை கோரிக்கையை பரிசீலித்து நல்ல முடிவை எடுக்கும் என்று நம்புகிறோம். இவ்வளவு நேரம் இந்த பிரச்சனையினுடைய இன்னொரு பக்கம் இது எவ்வளவு தீவிரமானது அப்படின்றத விரிவா உங்களோட கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.